ஷேர் பிரீமியம் இஷ்யூ அப்படியே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லாம் நமக்கு வருங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ஏ ஹையர் தேன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லைங்களா? நம்ம ஃபேஸ் வேல்யூவோட கூடுதலாக இது பண்றப்போ நமக்கு ஷேர் பிரீமியம் அப்படின்ற ஒன்று வரும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த செக்ஷன்ல டீல் பண்ணப்படுதுங்க? எனிபடி? செக்ஷன் டீல் வித் ஷேர் பிரீமியம். ஓல்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுறது 78ங்க. ஓல்டு ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 78. நியூ ஆக்ட்ல எதுல வருதுங்க? ஏன்னா நிறைய இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நீட் ஃபார் அப்டேட்ஸ் கண்டிப்பா வேணுங்க. இந்த கம்பெனிஸ் அக்கௌண்ட், கார்பரேட் அக்கௌண்ட்னே நமக்கு தனியாவே இருக்குங்க. அதனால அதில் நீங்க நல்லா கிளாரிட்டி எடுத்துக்கணும். நியூ ஆக்ட் யாராவது சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அதுக்காக சொல்றேன். சர்ச் பண்ணி கூட சொல்லலாம் ப்ளீஸ். Sir, section 52, sir. Section 2013. Section 52 of the Companies Act 2013. 2013 ஆக்ட்ல வருதுங்க. இப்போ பாருங்க, இதுதான் நமக்கான ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இதுங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் பிரீமியம் அப்படின்ற அக்கௌண்ட் நம்ம வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். அதை கொண்டு எங்க வச்சிடறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல கொண்டு நம்ம லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல வைக்கிறோம். இதை எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ இந்த 4 பர்பஸ் தான் சொல்றாங்க. அந்த 4 பர்பஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர் இல்லைங்களா? இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ். போனஸ் ஷேர் யூஸ் பண்றது இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ரைட்டிங் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரைட்டிங் ஆஃப் கமிஷன் பெய்டு ஆர் டிஸ்கவுண்ட் அலௌடு. இந்த மாதிரி அதாவது அண்டர் ரைட்டிங் செய்யறோம் இல்லைங்களா? கமிஷன் பெய்டு, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் எனி இந்த மாதிரி எனி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதாவது ஷேர்ஸ்ல கிடையாது, பட் டிபெஞ்சர்ல இருக்கும். டிபெஞ்சர்ல வந்து டிஸ்கவுண்ட்ல வெளியிடலாங்க. டிபெஞ்சர் இஷ்யூ பண்றதுக்கு கூட இந்த ஷேர் பிரீமியத்தை யூஸ் பண்ணிக்கலான்றான். அடுத்ததா ப்ரொவைடிங் பிரீமியம் பேயபிள் அட் ரிடம்ஷன் இஃப் எனி ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரீபேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இந்த 4 கண்டிஷன் தான் பெரும்பாலும் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த 4 கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஷேர் பிரீமியம் இஸ் ஏ கேபிட்டல் கெயின் அதுக்கு கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப புதுசா இருந்ததுங்க எனக்கு. அது என்ன அப்படின்னா ஷேர் பிரீமியம் இஸ் ஏ கேபிட்டல் கெயின். இந்த மாதிரி நம்ம இது கடந்து போயிருப்போம். அந்த இடத்துல வந்து அது ஒரு இதுதான் வந்து நம்மள வந்து கொஸ்டினா கேட்டு வச்சிருப்பாங்க. ஷேர் பிரீமியம் இஸ் ஏ கேபிட்டல் கெயின் அப்படின்றான். ஹவு ஃபார் இட் இஸ் கேபிட்டல் கெயின்? இது எப்படி நம்ம கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம்? What do you mean by capital gain? Capital gain na enna? சொல்லுங்க. தப்பு ரைட் எதை வேணாலும் பேசலாங்க. நம்ம தான கிளாஸ். லாங் டர்ம் நேச்சர்ல இருக்குதுன்னு சார் கேபிட்டல் கெயின் சொல்லி. கேபிட்டல் ஜெனரலாவே கேபிட்டல் கெயின்னா என்ன? ஒரு இண்டிவிஜுவலுக்கு கேபிட்டல் கெயின்னா என்னமா சொல்லுங்க சார்? லாங் டர்ம் அசெட்ஸ் எல்லாம் வித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல வரதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருந்தா கரெக்ட். இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும். நீங்க அப்புறம் நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவங்க போற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து வேற என்னது? சார் பிரீமியம் ஃபேஸ்ல அதிகமா இருக்கு, பிரீமியம் அதிகமா இருக்குங்க சார். சரிமா. உங்களுக்கு கட் ஆயிருக்கு பாருங்க, ஆன் பண்ணி பேசணும். சார் ஷேர் பிரீமியம் வந்து கேபிட்டல் கெயின் ஏன் சொல்றேன்னா சார், நம்ம கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போது இப்போ ஒரு ஷேர் 10 rupees அப்படின்னா 12 rupees எக்ஸ்ட்ரா நம்ம கலெக்ட் பண்றாங்க சார். சரிங்க. அது கேபிட்டல் அப்படிங்கிறது லாங் டைம் ப்ராசஸ் தாங்க சார். லாங் டைம் லைபிலிட்டி மாதிரி தாங்க சார். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போறாங்க சார். அதுல வரக்கூடிய இது போக எக்ஸஸா இருக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம பிரீமியமா கலெக்ட் பண்றது வைக்கிறாங்க சார். அதனால இது கேபிட்டல் கெயின் சொல்றேன்.
ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கரெக்ட்டுங்க. நீங்க பாயிண்ட் ஓரளவுக்கு கேட்ச் பண்றீங்க. வேற ஜென்ரலாவே நம்ம இண்டிவிஜுவலுக்கு கேபிட்டல் கெயின் அப்படின்றத எதை சொல்றாங்க? இது வந்து ஆக்சுவலா கேபிட்டல் ப்ராஃபிட் இல்ல சார் அது. சோ அவங்க ப்ராஃபிட்ட வந்து கெயினா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இன்கம் டாக்ஸ்ல. இது ஒரு கேஸ் இருக்கலாம். கேபிட்டல் ப்ராஃபிட்னு வருது நமக்கு. அது எதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணல. ஒன்லி இட் இஸ் யூட்டிலைஸ்ட் ஒன்லி ஃபார் த கம்பெனி பர்பஸஸ். கரெக்ட்டுமா. இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு கேபிட்டல் கெயின்ங்கிறத நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவலுக்கு வந்து லாங் டைம் அசெட்ஸ் நம்ம சேல் பண்ணும்போது வரது கேபிட்டல் கெயின் சொல்லலாம் சார். லாங் டேர்ம் அசெட்ஸ், அதாவது எனி அசெட் வெதர் இட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்ல ஒரு அசெட்டை செல் பண்றப்ப கிடைக்கக்கூடிய கெயின் தான் வந்து நம்ம கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஷேர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஜுவல்லரியில இன்வெஸ்ட் பண்ணாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஜுவல்லரி கூட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம கருதுவாங்க. அப்போ எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்னால கிடைக்கக்கூடிய கெயின் அதை தான் வந்து நம்ம கேபிட்டல் கெயின் சொல்றோம். அப்போ ஒரு நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ இதை வந்து நம்ம இண்டிவிஜுவலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதர் தேன் இப்போ சேலரி அது தனி ஹெட்டுக்கு போயிடுச்சு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தனி ஹெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம தனி ஹெட்ல கொண்டு வரதுக்காக நமக்கு இன்கம் வந்து தனி ஹெட்ல உருவாக்கி இருக்காங்க. அதுதான் கேபிட்டல் கெயின், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப நம்மளுடைய முதலீடுகள் சார்ந்த வருமானங்களை நம்ம ஒரு தனி ஹெட்ல வடிவமைக்கிறாங்க. அந்த இதுதான் இந்த கேபிட்டல் கெயின் அப்படின்றது. இப்போ ஷேர் பிரீமியம் அப்படின்றது யாரோடதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடது. கம்பெனிக்கு கேபிட்டல் கெயின் அப்படின்றான். நல்லா புரியுதான்னு பாருங்க. கம்பெனிக்கு கேபிட்டல் கெயின் அப்படின்றான். அது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது எப்படி நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்ண உடனே நமக்கு வந்து கேபிட்டல் கெயினுங்கிறது ஷேர் பிரீமியம்ங்கிறது நம்ம கிட்ட வந்துருச்சு. அப்போ கேபிட்டலா இருந்தா நம்ம அதை என்ன பண்ணுவோம், நம்ம அசெட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கும் மற்ற விவகாரங்களுக்கு கேபிட்டலை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஷேர் பிரீமியம் ஸ்டில் இட் இஸ் அன்யூட்டிலைஸ்டுங்க. when it's the purpose is cameங்க. எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த 4 பர்பஸ் எப்ப வருதோ அப்பதான் நம்ம அதை யூஸ் பண்றாங்க. அது வரைக்கும் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றான். அது நல்லா புரியுதுங்களா? அது வரைக்கும் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களா. அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் கெயினா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அதுல கொண்டே வைக்கிறானுங்க. இன்கேஸ் ஏதாவது அடிஷன் ஆகுது, இப்போ ஏதாவது அதை வந்து வேற ஏதாவது ஒரு பர்பஸ்ல வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்க ஷேர் பிரீமியத்தை, ஏன்னா ஐடியிலாவும் நீங்க கெப்ட் பண்ண முடியாதுங்க. ஷேர் பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து நீங்க அக்கௌண்ட்ல ட்ரீட் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதை வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த அதிகாரம் எல்லாம் வந்து யாருகிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குனரை வீட்டு இருக்கும். ரொம்ப செக்யூர்டா டீல் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால வந்து கெயின் ஆகுச்சு அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் கெயின் ஆஃப் த கம்பெனின்றான். அவன் கம்பெனி ஸ்ட்ரக்சர்ல அது வருதுங்க. அப்போ நம்ம இதையும் யோசிக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து அழகா கொடுத்துருந்தாங்க. அது ஒரு இது பிடிச்சிருந்ததுங்க. வெனிதர் வேற ஏதாவது இதுல ரிலவெண்டா வேற எதெல்லாம் சொல்லலாமா ஷேர் பிரீமியம் அப்படின்ற கான்செப்ட்ல? வேற எதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆவோ அல்லது வேற இடங்களாவோ வந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாமா ப்ளீஸ்? யார் வேணாலும் சொல்லுங்க, ஒரு நாலேஜபிளா இருக்கும். Another ஷேர் பிரீமியம் அப்படின்ற கான்செப்ட்ல எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு பர்பஸ்ங்க, டிபெஞ்சர் ரிடம்ஷன். அதுல ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த வேர்டு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாம்பா? KHOK. Do you understand this word? எங்காவது பார்த்திருக்கீங்களா? கோகா.
நேக்கடு டிபெஞ்சர் அப்படின்னு ஏதாவது இருக்கா? படிச்சிருக்கோம் சார். படிச்சிருக்கீங்களா? நேக்கடு டிபெஞ்சர். ஆமாங்க சார். நேக்கடு பியரியர் டிபெஞ்சர். நேக்கடு டிபெஞ்சர் அப்படின்னு என்ன? இது ஒரு சின்ன விஷயம் தான். ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீட்டு தேவைப்படுதுங்க. அதுக்காக இது நம்ம வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த டிபெஞ்சர்ல வந்து டைப்ஸுங்கிறத ஒரு 6 டைப்பா 8 டைப்பா நடத்திருப்போம்னு நினைக்கிறேங்க. 8 டைப்பு சும்மா ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிபெஞ்சர் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கன்வெர்ட்டிபிள், நான் கன்வெர்ட்டிபிள், ரிடீமபிள், இர்ரிடீமபிள், அந்த ரெண்டா செட்டா ஒரு இது நடத்தியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதம்மா? அந்த மாதிரி எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குங்க டிபெஞ்சர்ல? டிபெஞ்சர்ல 8 கிளாசிஃபிகேஷன் இருக்கு சார். 8 கிளாசிஃபிகேஷன்மா தெரியும். தேங்க்யூமா. அதுல செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து 2 செக்யூர்டு அன்செக்யூர்டு வரும். Redemption point of view la vandu redeemable irredeemable debentures. Superma. Then registration point of view la vandu registered debentures, bearer debentures. Superma. Then convertible debenture point of view la vandu convertible debentures, non-convertible debentures varudhu. Okay ma. இந்த இதுல இந்த unsecured creditors அப்படினு இருக்கு பாத்தீங்களா? சாரி, unsecured debenture. Unsecured debenture அதாவது collateral security இல்லாத debenture அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எந்த ஒரு அசட்டுமே இதுக்கு வந்து கொலாட்ரல் கிளைம் கிடையாதுங்க. யூஸ்வலாவே பாத்தீங்க அப்படின்னா டிபெஞ்சருக்கு வந்து கொலாட்ரல் கொடுத்து வச்சிருவாங்க, செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருவாங்க. அப்போ அதை வந்து ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ் மாதிரிங்க. அதாவது சொத்துக்களை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த சொத்துக்களை விற்கிறப்போ அவங்களுக்கு நீங்க செட்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரி மேல இவங்க கொலாட்ரல் கொடுத்துட்டோம், செக்யூரிட்டி கொலாட்ரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா மெஷினரியை வைண்டிங் அப்பப்போ நீங்க விற்கிறீங்கன்னா அந்த வித்த பணத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு அடிக்கணும்? அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அனுப்பிடும். அந்த மாதிரி அந்த அதாவது ஒரு as a செக்யூரிட்டி, மார்ட்கேஜ்டு செக்யூரிட்டி அப்படின்றது யாருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க வந்து செக்யூர்டு டிபெஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்செக்யூர்டு அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அப்படின்னா என்ன? மார்ட்கேஜ்டு, லீனு, பற்றுரிமை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டா there is no flotation சார்ஜுங்க. அவங்களுக்கு வந்து அந்த கைப்பற்றும் உரிமை கிடையாதுங்க. அப்படியே நீர்மையா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கைப்பற்ற பிக்சடு சார்ஜஸ்ங்கிறது கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்த செக்யூர்டு டிபெஞ்சருக்கு வந்து மற்றொரு பெயர் பாத்தீங்க அப்படின்னா நேக்கடு டிபெஞ்சருங்க. இதுக்கு பேரு நேக்கடு டிபெஞ்சர் அப்படின்றான். அப்போ இது ஒரு புது வேர்டா இருக்கு பாருங்க. இந்த கோக்கா அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ வந்து கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோங்கம்மா. கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர் இல்லைங்களா? டிபெஞ்சர் அதாவது டிபெஞ்சரை வந்து அதனுடைய வாழ்நாள்ல என்னவா பண்ணிடுவாங்க? கன்வெர்ட்டிபிள் இன்டு ஷேர்ஸா பண்ணுவாங்க, ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதனுடைய டினாமினேஷனும் வேரி ஆகலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இதனோட மார்க்கெட் இதுக்கு தான் மார்க்கெட் ப்ரைஸ்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து இருந்தாலும் ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து இன்கேஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டயத்துல வந்து நம்ம கன்வெர்ட்டிபிள் ஆப்ஷன் கொடுக்குறப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ கன்வெர்ட் பண்றப்போ எத்தனை டிபெஞ்சரை கொடுத்து ஒரு ஷேரை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேரு தான் இன்ட்ரின்சிக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் அப்படின்றது தான் என்ன அர்த்தங்க? நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுக்கு பொருள்படுங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு நமக்கு பொருள்படுதுங்க. அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற இந்த வேர்டு நமக்கு என்ன பொருள்படுது அப்படின்னா இன்ட்ரின்சிக். அப்போ எத்தனை டிபெஞ்சரை கொடுத்துட்டு ஒரு ஷேர் வாங்குறோம்? 3 டிபெஞ்சரை கொடுத்துட்டு ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னு பாருங்க. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அந்த ஈக்குவல் டினாமினேஷனுக்கு வந்துட்டா, ஷேரோட ஈக்குவல் டினாமினேஷனுக்கு வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஒரு ஷேர்னுடைய மதிப்பு 60 ரூபாய், ஒரு டிபெஞ்சர்னுடைய மதிப்பு 20 ரூபாய். அப்போ 3 டிபெஞ்சரை இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு ஷேரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நாம அப்படி பண்ண முடியாத போது அப்ப எவ்வளவு டிபெஞ்சரை கொடுத்துட்டு அதுல நம்ம எவ்வளவு டிபெஞ்சரை எடுத்துக்கிறோம், ரிமைனிங் போர்ஷன் வந்து நமக்கு இருக்கு, ரிமைனிங் போர்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாத போர்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெய்ட் இன் கேஷுங்க. புரியுதுங்களா? அதாவது அன்கன்வெர்ட்டபிள் இருக்கும் இல்லையா? அதாவது போர்ஷன், அதாவது ஷேரா வந்து ஒரு போர்ஷன் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. அதாவது ரிமைனிங் அன்கன்வெர்ட்டபிள் போர்ஷன்,
ரிமைனிங் அன்கன்வெர்ட்டிபிள் போர்ஷன் இருக்கும். அந்த அன்கன்வெர்ட்டிபிள் போர்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷா வந்து நீங்க செட்டில் பண்ணணும். இந்த கேஷா செட்டில் பண்றதுக்கு பேரு தான் கோக்காவா. எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அன்கன்வெர்ட்டிபிள் போர்ஷன் கோக்கா இஸ் ரீபெய்ட் இன் கேஷ். கன்வெர்ட்டிபிள் போர்ஷன் அலோன் கன்வெர்டட் இன்டு. அப்போ எதை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. மிச்சம் ஒரு சில, ஏன்னா ஒரு பங்கை விட குறைவா தான் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிபெஞ்சர் பங்கை விட குறைவா தான் இருக்கும். அதனால அந்த ரிமைனிங் போர்ஷன் கேஷா செட்டில் பண்றதுக்கு பேரு கோக்கான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது படிக்க போய்கிட்டே இருக்குமா. அதாவது நமக்கு என்ன அப்படின்னா, அதாவது இது ஒரு இன்ட்ரெஸ்டாவே எடுத்து பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு சவாலா எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து டே பை டே அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவே எடுத்து செய்யுங்க. கண்டிப்பா நான் சொல்றேம்மா, நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களை எந்த இடத்துலயுமே கைவிடாதுங்க. அதை மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன். நான்லாம் வந்து அந்த மாதிரி தாங்க, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ப்ராக்டிஸை ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறப்ப எல்லாம் ஒரு டைரியில ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் என்னோட டைரி எல்லாம் எடுத்து காட்டணும்னு ஆசையா இருக்கு. ஒரு நாளைக்கு அது கூட நான் வந்து உங்களுக்கு லைவ் பண்ணியே காட்டுறேங்க. ஒரு சில கான்செப்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்றப்ப ஆசையா இருக்கும். நம்ம எது எங்கேயோ படிச்சிருக்கோம், வெறும் படிச்சுட்டு போறத விட அதை வந்து ஒரு ஹிண்ட் எடுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்து நம்ம அன்டில் அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு போற வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு ரொட்டீன் ஜாபாவே செய்யுங்க. நீங்க எதை பத்தியும் கண்டுக்காம படிச்சுக்கிட்டே இருங்க. அது வந்து தட் வில் ஹெல்ப் யூமா. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் யூ. நீங்க இது மட்டும் இல்ல, இன்னும் மேல நிறைய போஸ்டிங்ஸை வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா வரக்கூடியதை சாதிக்க போறோம். அவ்வளவுதாங்க. இப்பதான் ஏஜ் லிமிட்டுங்க. நீங்க உள்ள வரதுக்கு தான் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற டிபார்ட்மெண்ட் கூட மாறிக்கலாம். வேற டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் வரக்கூடிய இதுல நம்ம ஜம்ப் ஆகலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு மேல இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். அதனால வந்து இந்த சப்ஜெக்டை இதோட நிறுத்திடாதீங்க. அதனால இது ஒரு உள்ளார்ந்து படிக்கக்கூடிய இதுக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்குமா. அதனால வந்து தேர்ந்தெடுத்து படிங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவங்க எப்போ வேணாலும் எக்ஸாம் வைக்கட்டும், எந்த எக்ஸாம் தமிழ் வேணாலும் கொடுக்கட்டும், இங்கிலீஷ் வேணாலும் கொடுக்கட்டும், படிச்சுக்கலான்ட்டு தைரியப்படுங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்டு தாம்மா. இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்ல வந்து நமக்கு உள்ள கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா கூட பிரித்தெழுதுக சேர்த்தெழுது கூட தெரியாம நம்ம போய் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நடத்த போறோங்க. அதெல்லாம் பண்ணிடலாங்க. நம்ம 10th வரைக்கும் தமிழ் படிச்சாங்க, பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ற லெவலுக்கு படிச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் நம்மளும் வந்திருக்கோம். அதனால அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. தமிழ்ங்கிற மார்க்கை ஸ்கோருக்கு எடுத்துக்கலாம்னு தானே சொல்றாங்க. நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான் ஸ்கோருக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஒரு இதெல்லாமே விட்டுருங்க. நீங்க நல்லா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகும். அந்த இது வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்கிறப்போ அந்த நம்பிக்கை வந்து விட்டுறாதீங்க. அதான் ரொம்ப முக்கியம். 1000 பிரச்சனை இருக்கும், இது படிக்கிறதும் ஒரு பிரச்சனையாவே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரெகுலராகவே இந்த படிக்கிறதுங்கிறத ஒரு ப்ராப்ளமாவே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்றத என்னோட அட்வைஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஓப்பனிங்கா இருந்துச்சு. when purchasing company pays purchase consideration, it will be debited to purchasing company pays purchasing consideration. நமக்கு purchase consideration கொடுக்குறோம். யார்கிட்ட? வெண்டார் கம்பெனிட்ட கொடுக்குறாங்க. பர்ச்சேசிங் கம்பெனியோட புக்ல இட் வில் பி டெபிட்டட் டு எதை நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெறுபவரை பற்றுவை இல்லைங்களா. இந்த கான்செப்ட் அவ்வளவுதானுங்க. நீங்க பே பண்றீங்க, பர்ச்சேசிங் கம்பெனி பே பண்ணது இல்லைங்களா, பேஸ். அப்போ செலுத்துறோம். அப்போ இவர் வந்து யாரு வாங்கிக்கிறாங்க? வாங்குபவர் யாரு? வாங்குபவர் அல்லது பெறுபவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேலை முடிஞ்சது. பெறுபவர் யாரு? வெண்டார் கம்பெனி. அப்போ வெண்டார் கம்பெனி வாங்கிக்குவான். அப்போ அல்லது செல்லிங் கம்பெனி வாங்கிக்குவான். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை அவன் வாங்கிப்பான். அப்போ இவன் பெறுபவர். அப்போ வெண்டார் கம்பெனி ஆஃப் செல்லிங் கம்பெனிஸ் அக்கௌண்டர், லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனிஸ்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றான். இந்த வேர்டு வந்து நமக்கு ஒரு புதுசுங்க இல்லைங்களா. வெண்டார் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம என்ன படிச்சிருப்போங்க அப்படின்ட்டு எழுதிடுவோம். வெண்டார் அக்கௌண்ட் தான் நம்ம இதுல இருக்கோம். இந்த வேர்டு புதுசு, லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்னது? ஏன்னா அந்த செல்லிங் கம்பெனியை கலைச்சிட்டு தான் நம்ம என்ன பண்றோங்க, புது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுது. அப்போ அந்த கம்பெனியை கலைக்கிற ப்ராசஸை யார் கையில கொடுத்துருப்பாங்க? லிக்விடேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த லிக்விடேட்டர் தான் எல்லா கணக்கு வழக்குகளையும் அவரு தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த கொள்முதல் மறுபயனையும் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்
புரியுதுங்களா? இது வந்து ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங். புதுசு புதுசா கொஸ்டின்ல பாக்குறப்ப தான் இந்த வேர்ட் எல்லாம் வருதுங்க. இங்க வந்தாரு நமக்கு லிக்விடேட்டர், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போங்க. அப்போ இந்த வெண்டார் கம்பெனி தான் நம்ம என்ன பண்ண போறோங்க, கலைக்க போறோம். அப்போ கலைப்பின் பிறகுதான் நம்ம வந்து அவருக்கு இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். அவர் கையில நீங்க ஒப்படைச்சிருங்க அப்படின்றான். அவர் கையில ஒப்படைக்கிறப்ப அவர் வந்து செட்டில்டு டு த லாங் டேர்ம் லைபிலிட்டியை செட்டில் பண்ணிடுவாருங்க. அதுங்க. பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றது என்னமா? பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். வாட் டு யூ மீன் பை பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை என்னென்னமா நீங்க அக்கௌண்ட்ஸ் புக்ல எழுதுறீங்க, அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன்ல பிசினஸ் பர்ச்சேஸ் தான் எழுதுங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லாம் எழுத மாட்டீங்க, அப்படிதானே? பிசினஸ் பர்ச்சேஸ் ட்ரீட் பண்ணிட்டு பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் எழுதுங்க, கன்சிடரேஷன் எழுத மாட்டாங்க. அதான் இந்த இதுக்கு இன்னும் இந்த அக்கௌண்ட் வைக்கக்கூடிய பேரு தாங்க இது. ஓகே ஃபைன். when purchasing company bear the liquidation expenses, இது நிறைய क्वेश्चनல கேட்டிருக்காங்கம்மா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चनங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட நீங்க சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல இது ஒன்று. when purchasing company bears, செலுத்துகிறது, ஏற்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏற்கிறது. liquidation expenses ஏற்கிறது அப்படின்னா it will be debited to the expenses of. It will be debited to the expenses of. அப்போ liquidation expenses purchasing company, வாங்கும் கம்பெனி ஏற்கிறது. வாங்கும் கம்பெனி ஏற்க. அப்ப இவங்களுக்கு என்னது? செலவு அப்படின்னு சொல்லலாம், அல்லது இது ஒரு நட்டம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். ஆஸ் பர் அவர் ரூல் பாத்தீங்க அப்படின்னா டெபிட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வாங்குறப்ப ஏற்கக்கூடிய செலவை நீங்க குட்வில் அக்கௌண்டா நீங்க கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பர்ச்சேசிங் கம்பெனி ஏத்துக்கிட்டா மட்டும். இன்கேஸ் யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா யாரு எல்லாத்தையும் ஏத்துப்பாங்க? லிக்விடேஷன் கம்பெனி தான். ஏன்னா லிக்விடேட் பண்றாங்க இல்லைங்களா? லிக்விடேட் பண்றப்போ லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்றோம். அப்போ ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆஃப் த பேமெண்ட் அப்படின்னு வருது இல்லையா? அந்த லிக்விடேஷன் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில லிக்விடேட்டர்னுடைய ரெமுனரேஷனும் சேர்ந்து இருக்கும். அதனால அவருக்கு நம்ம பே பண்ணிடுவோம். அதனால இது வந்து யூஸ்வல் ப்ராசஸ்ல வெண்டார் கம்பெனி தான் பே பண்ணுவாங்க. வெண்டார் கம்பெனி தான் ஏத்துக்குவாங்க லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். பட் இன் கேஸ் பர்ச்சேசிங் கம்பெனி அக்செப்ட் த லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்னா தீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு செலவு அல்லது நட்டம் பர்ச்சேசிங் கம்பெனிக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? குட்வில் அக்கௌண்டா நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெண்டார் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா வெண்டார் கம்பெனியை நீங்க கலைச்சிடுறீங்க, மறுபடியும் அவனுக்காக ஒரு அக்கௌண்ட்டை நீங்க போடவே கூடாதுங்க, ஓப்பனே பண்ணக்கூடாதுங்க. அவன் வந்து உங்க கூட சேர்ந்துடுறான் அல்லது நீங்க எடுத்துக்கிறீங்க, மறுபடியும் அந்த வெண்டார் கம்பெனியினுடைய பேரை எங்கேயுமே நீங்க கொண்டு வராதீங்க. அது எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்க. நம்மளோட அக்கௌண்டிங் ப்ராசஸ் அந்த இதுதான் சொல்லியிருக்கேன். ஜேர்னல் என்ட்ரி எல்லாருமே ஒரு வாட்டி படிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கு எடுத்து அல்லது நம்ம ரெஃபரன்ஸ்லோட போட்டு விட்டுருக்காங்க. நீங்க எடுத்து அந்த பதிவுகள் வந்து படிச்சிடணுங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி வாங்குறான், அதுக்கு என்ன என்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய அந்த 10 என்ட்ரியா என்னமோ இருக்குங்க, அதை அப்படியே படிச்சிருங்க. மெட்டீரியல் கூட கொடுத்துருப்பாங்க. when the vendor company agrees to bear the liquidation expenses. புரியுதுங்களா? இந்த ரெண்டு கொஸ்டின் ஒரே இடத்துல வந்ததுனால இனிமேல் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. ஏமா கரெக்டா இருநாட்டுங்க. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. எடுக்கிறப்பயே அந்தந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேடி தேடி பிடிச்சி எடுத்துறோங்க. அதனால நீங்க எங்கேயும் தப்பே பண்ண மாட்டீங்க. அப்ப வெண்டார் கம்பெனி தான் வந்து அதனோட லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை ஏற்கிறது அப்படின்னா ஏற்கிறது. அப்போ செல்லிங் கம்பெனி இல்லைங்களா? இது வந்து விற்கும் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். விற்கும் கம்பெனி ஏற்குது அப்படின்னா அப்போ வந்து இவங்க கடைசி வாழ்நாள்ல போடக்கூடிய கடைசி அக்கௌண்ட், அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட். அந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல தான் நம்ம கொண்டு வருவோம். அப்போ அது ரெண்டு கான்செப்ட் தான். இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் எடுத்துக்கணும். அப்போ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வெண்டார் கம்பெனி எடுத்துட்டாங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுல லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துட்டாங்கன்னா குட்வில் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கிளியரா நான் வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பார்த்தாவே நீங்க என்ன பண்ணிடலாம், மற்ற ஆப்ஷனை யோசிக்கவே தேவையில்லைங்க, அழகா போட்டு வந்துருவீங்க.
Are you understand this concept? Yes, sir. Okay, fine. When purchasing company does not take over particular liability, purchasing company ஒரு அசெட்டை வந்து நான் ஒரு லைபிலிட்டியை வந்து நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றப்போ, not take over the particular liability, the vendor company pays the liability. vendor company அதுக்கு பே பண்றான். அப்போ விற்கும் கம்பெனி அந்த லைபிலிட்டியை நான் பே பண்றேன் அப்படின்றப்போ it will be debited to like a liquidation expenses மாதிரி தான் இதுவும் இல்லையா. வெண்டார் கம்பெனி எந்த செலவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, எந்த செலவை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னாலும் வெண்டார் கம்பெனி தான் ஏற்குது. எந்த செலவை ஏற்கிறாங்க அப்படின்னாலும், செலவை ஏற்கிறாங்க அப்படின்னாவே கண்டிப்பா ரியலைசேஷன் தான். மறுபடியும் அவங்களுக்கு வேற எந்த அக்கௌண்ட் பேரும் நம்ம போட முடியாது. அதனால அதோட அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அதனால வந்து ரியலைசேஷனுக்கு அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்றதான் பொருளுங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது தான் வந்து வாழ்நாள்ல கடைசியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுங்க. இது என்ன மாதிரியான அக்கௌண்ட்டுங்க? லிக்விடேஷன் சாரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது வெதர் இட் இஸ் what you called personal account, real account and nominal account. Which account is like called realization account? So company dissolve பண்ணும்போது we are preparing a realization account, sir. ஆமாங்க. now my question is what is the classification கேக்குறேங்க. இந்த மூணு கேட்டகரியில எதுல வரும்? Sir, nominal accounts. Nominal accountsங்க. லைக் a profit and loss accountங்க. இது நத்திங் பட் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது கலைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணதுனாவே அதை அடுத்த வருஷத்துக்கு கேரி அவுட் பண்ணிட்டு போக போறீங்கன்னு அர்த்தம். இந்த வருஷம் ப்ராஃபிட்டை முடிச்சிட்டேன், அடுத்த வருஷம் என்னோட ப்ராஃபிட்டை நான் கொண்டு போக போறேன் அப்படின்றது தான் அதுக்கான பொருளுங்க. எப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுறீங்களோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்ங்கிறது லைக் லிக்விடேஷன் ஆயிடுச்சு அப்படின்றத அதனுடைய பொருளுங்க ரியலைசேஷன். அப்போ இது வந்து P&L அக்கௌண்ட் தான். P&L அக்கௌண்ட் ஆல்சோ பீயிங் ஏ நாமினல் அக்கௌண்ட் இல்லைங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றதும் கூட ஒரு நாமினல் அக்கௌண்ட் தான். அதில் தானே செலவு நட்டங்கள் அதே மாதிரி வருமான ஆதாயங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. நாமினல் அக்கௌண்ட் லைக் இதை எப்படி நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம், லைக் P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட். Why I am called this kind of questions அப்படின்னா, இங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, லைபிலிட்டி அக்கௌண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறப்ப நீங்க அது மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட் லைக் நம்ம என்ன சொல்லலாங்க, அசட் அக்கௌண்ட்டுங்க. கால்ட் எஸ் சாரி பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். அடுத்ததுங்க இது பாருங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு லைபிலிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த லைபிலிட்டியை வெண்டார் கம்பெனி தான் பே பண்ணணும். அவங்க பே பண்றப்போ அந்த பேமெண்ட்டை கூட ரியலைசேஷன்ல தான் கொண்டு வருவாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமா. when the net assets, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாமே very very important question. Net assets are less than the purchase consideration. Purchase consideration விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா the difference will be, இப்போ வந்து அசெட் வந்து நமக்கான சொத்துக்களினுடைய ஆதாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம செலுத்துறது. இப்படி எடுங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், செலுத்த வேண்டியவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. செலுத்த இல்ல இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா வெண்டார் கம்பெனி இதுல இருந்து பார்க்கணும். ஏன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் கம்பெனின்னா பாத்தீங்கன்னா செலுத்தியது. இப்போ இதுல பாருங்க வெண்டார் கம்பெனி ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து பாருங்க. இது வந்து கொள்முதல் மறுபயன்னு வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய கொள்முதல் மறுபயன் இது. அவங்க நம்ம கம்பெனியை வாங்கிட்டு இந்த பணத்தை அவங்க நம்மகிட்ட கொடுப்பாங்க. கொள்முதல் மறுபயன் அப்படின்னு சொல்லாங்க. நெட் அசெட்ங்கிறது நம்மள்கிட்ட உள்ள இருக்கக்கூடிய சொத்துக்களின் நிகர மதிப்பு இல்லையா. சொத்துக்களினுடைய நிகர மதிப்பு. இப்போ சொத்துக்கள் வந்து குறைவா இருக்கு. சொத்துக்கள் நமக்கு குறைவா இருக்கு. லெஸ் தேன் எது அதிகமா இருக்கு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமா இருக்கு. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் யாருக்கு கொடுப்பாங்க, ஓனருக்கு.
அப்போ ஓனர் எல்லாம் எங்க இருப்பாங்க? லைபிலிட்டி சைடுல இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ லைபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு, சொத்துக்கள் வந்து குறைவா இருக்கு அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நமக்கு உருவாயிருக்கும் இல்லைங்களா? அப்போ இன்னொரு டெபிட் பேலன்ஸ் நமக்கு உருவாயிருக்கும். அந்த டெபிட் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு குட்வில், சொத்துக்கள் பக்கத்துல தானே வருங்க. அதனால இது குட்வில் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்படி கூட நீங்க பார்க்கலாம். லைபிலிட்டி சைடுல ஓனர் இருப்பாங்க. அப்போ ஓனர் சைடு வந்து அதிகமா இருக்கு, சொத்துக்கள் குறைவா இருக்கு. அப்போ குட்வில்னா இந்த கம்பெனிக்கு கிடைச்ச குட்வில். இப்படி இப்படி கூட நீங்க பார்க்கலாம். அதாவது சொத்துக்களினுடைய இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கார் இருக்குன்னு பாருங்க. ஒரு கார் இருக்கு, திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காரினுடைய மாடல் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை. இப்போ புல்லட், இந்த பைக் எல்லாம் கூட சொல்லாங்க. பைக் பழைய புல்லட் பாருங்க, நீங்க வாங்கின ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழைய ஆட்கள்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலைக்கு தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப வெரி லீஸ்ட் காஸ்ட், ஒரு 50,000 ரூபாய் போட்டிருந்தாவே இதை வாங்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா அது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அது என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய புல்லட்டை 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. அப்போ பழைய புல்லட்டை 1,00,000 ரூபாய்க்கு, ஓடாம நிறுத்திட்டு இருந்த புல்லட் எல்லாம் கூட வாங்கிட்டு போறாங்க 1,00,000 ரூபாய். அப்போ இப்படி நினைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் 50,000 ரூபாய் இருந்தாவே போதும். நீங்க ஓட்டி கழிச்சது போக மிச்சம் இருந்தா 50,000 ரூபாய் இருந்தாவே போதும். ஆனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,00,000 ரூபாய். அப்போ சொத்து வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா குட்வில்ல கிரியேட் பண்ணிருக்குதுன்னு கூட நினைச்சுக்கலாம். நீங்க ஆப்போசிட்டா கூட நினைச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு மேல கிடைச்சது அந்த அந்த பொருளுக்கான குட்வில். அப்போ நீங்க உங்க கம்பெனிக்கு கிடைச்ச குட்வில் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதே வந்து ஆப்போசிட்டா இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து கொள்முதல் மறுபயன் வந்து மோர் தேன் ஆக இருந்தா, மோர் தேன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக இருந்தா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக இருந்தா, இப்போ நெட் அசெட் வந்து குறைவா இருக்கு, நெட் அசெட் வந்து குறைவா இருக்கு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றப்போ ஆக்சுவலா உங்கள்ட்ட அசெட் அதிகம், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குறைவான விலைக்கு தான் கம்பெனியே வித்திருக்கீங்க. உங்களோட அசெட் அதிகம், நீங்க குறைவான விலைக்கு தான் வித்திருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த அசெட்ல மிச்சம் இருக்கிற அசெட் எங்க போயிடும் அப்படின்னா கிரெடிட் ஆயிரும். மிச்சம் இருக்கிற அசெட் கிரெடிட்டட். அது எதுவாக கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வா கிரெடிட் ஆகும். இந்த ரெண்டுக்கு தான் கான்செப்ட். அப்ப நீங்க எப்படி வேணாலும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெட் அசெட் அப்படின்றது குறைவா இருக்கு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ அதுக்கு ஒரு மெத்தட், இதுக்கு ஒரு மெத்தட். இப்படி எடுத்துக்கோங்க. நெட் அசெட் மோர் தேன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற சொத்து வாங்கின கம்பெனிக்கு லாபம், பர்ச்சேசிங் கம்பெனிக்கு லாபம். அதனால இது வந்து பர்ச்சேசிங் கம்பெனிக்கு லாபம். அதனால அவன் என்ன பண்றான்? கிரெடிட் பண்ணிடுறான். பர்ச்சேசிங் கம்பெனியை பொறுத்தளவுக்கு இது அவனுக்கு லாபம். 50,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை வெறும் 30,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 20,000 ரூபாய் அவன் என்ன பண்ணிடுவான்? as per 50,000 ரூபாய் டார்கெட்டு, நான் மிச்சம் இருக்கிற 20,000 ரூபாயை கேபிட்டல் ரிசர்வ்ல போட்டு வச்சுக்கிறேன்றான். ஏன்னா இது கேபிட்டல் டிரான்சாக்சன் தான். இந்த அசெட்டை வாங்குறது விற்கிறது எல்லாமே கேபிட்டல் டிரான்சாக்சன் தான். கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா கேபிட்டல் டிரான்சாக்சன் தான். அது ஒரே இதுல அப்படியே வச்சா கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்கேஸ் நம்ம அங்க மறந்துட்டா கூட அங்க யோசிக்க முடியுமா? அதுக்காக உங்களுக்கு எப்படி வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். யூ ஹேவ் எனி கிளாரிட்டி? அதுல வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா? சார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து கம்மியா கொடுக்கும்போது நமக்கு கேபிட்டல் ரிசர்வ்ஸும் கிடைக்கும். கம்மியா தானே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம பே பண்றோம். இல்லப்பா, நீங்க எந்த பக்கம் இருந்து பாக்குறீங்க? வெண்டார் கம்பெனி சைடு இருந்து பாக்குறீங்களா, பர்ச்சேசிங் கம்பெனி சைடுல இருந்து பாக்குறீங்களா? பர்ச்சேசிங் கம்பெனி சார். பர்ச்சேசிங் கம்பெனி சைடுல இருந்து பாக்குறீங்க. அப்ப நீங்க தான் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆமா சார். நீங்க தான் வந்து செலுத்துறீங்க. பர்ச்சேசிங் கம்பெனி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் செலுத்துறீங்க. ஓகே. இப்போ வந்து அந்த கம்பெனியினுடைய அசெட், இந்த நெட் அசெட்ங்கிறது நம்மளோட நெட் அசெட் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாங்குற கம்பெனியோட நெட் அசெட். புரியுதுங்களா? வீட்டை அப்படியே வாங்குறீங்க, புரியுதுங்களா? அப்ப கம்பெனி வாங்குறதுக்கு சமம். அந்த அசெட் வேல்யூ வந்து குறைவா இருக்கு, புரியுதுங்களா? நீங்க அதிகமான விலையை கொடுக்குறீங்க. ஓகே. அதிகமான விலை கொடுத்து வாங்குறீங்க. அப்போ அந்த அசெட்டினுடைய நிகர மதிப்பு, அதாவது புக் வேல்யூ மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியுங்க? உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ஆட் பண்ண முடியும். என்ன கரெக்டா இருந்தா புக் வேல்யூ தான் ஆட் பண்ணணும். அப்போ அந்த சொத்தினுடைய மதிப்பு குறைவா இருக்கிறதுனால அதை அப்படியே கொண்டு வந்து ஆட் பண்ணிடுவோம். அப்போ அதிக விலை நீங்க கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து நட்டம், அது வந்து உங்களுக்கு நட்டம். அதனால அது டெபிட், அதனால அது குட்வில் அக்கவுண்ட்.
ஓகே அதை வந்து இந்த கம்பெனி பிரஸ்டீஜியஸ்க்காக வாங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். யாரு சரிங்க. பர்ச்சேசிங் கம்பெனிக்கு ஒரு பிரஸ்டீஜியஸ், அதனால அந்த அசட்டை வாங்கியிருக்கான், அதனால அவனுக்கு குட்வில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். இதே வந்து இந்த பக்கம் பாக்குறீங்க அப்படின்னா விலை குறைவா வாங்கியிருந்தீங்கன்னு பாருங்க, அந்த இடம் இவ்வளவு ஒர்த் ஆகும், ஆனா நீங்க வந்து அதை விட குறைவா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பாராட்டணும், உண்மையிலேயே ரியலி கிரேட். அப்போ உங்களுக்கே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ 1 lakh மதிப்புடைய சொத்தை உங்களுக்கு வெறும் 80,000 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரியல் அசட் வேல்யூவை அசட் சைட்ல கொண்டு வந்துட்டு அப்படியே புக் வேல்யூவை சேர்த்திப்பீங்க. அந்த சைடு 1 lakh வந்துடும். நீங்க ஆக்சுவலா எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா 80,000 ரூபாய் தான் பே பண்ணிருக்கீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 20,000 ரூபாய் ரியலாவே உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை அசட் டிரான்சாக்சன், அதாவது கம்பெனியை வாங்குறது விற்கிறதுல நடந்த டிரான்சாக்சனுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கொண்டு வந்து போடக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது ஆப்ரேட்டிங் நேச்சர் மட்டும்தான் வரும். அப்போ கேபிட்டல் நேச்சர் இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வ்ல கொண்டே வைக்கணும். அந்த 20,000 ரூபாய் கேபிட்டல் ரிசர்வ் கொண்டே வச்சிருவோம். நம்ம சாதாரண வழக்கங்களாவே எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் நமக்கு புரிஞ்சிடும். Okay, then move to another question. Okay, fine. While calculating purchase consideration, dash value assets to be considered. Purchase consideration calculate பண்றதுக்கு எந்த வேல்யூவை அசெட்ஸை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எந்த கம்பெனியும் பண்ணுவாங்க? எப்படி எந்த கம்பெனியும் பண்ணுவாங்க? வெண்டார் கம்பெனியினுடைய அசெட்ஸ் தான் பண்ணுவாங்க. நல்லா புரியுதாமா? வெண்டார் கம்பெனியினுடைய அசெட்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ இது வந்து என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன் அப்படின்னா நேச்சர் ஆஃப் மெர்ஜரான்னு பார்ப்போம். இது வந்து நேச்சர் ஆஃப் மெர்ஜர் கிடையாது. இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். மெர்ஜர் அப்படின்னா அதை புக் வேல்யூவில் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? மெர்ஜர் அப்படின்ற கான்செப்ட் வந்தாதான் புக் வேல்யூவில் எடுத்துப்பாங்க. இதே வந்து நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இந்த கொஸ்டின் வருதுங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். ஏன்னா அமால்கமேஷன்னா அவங்க அமால்கமேஷன் கொடுத்துருக்கணும். அமால்கமேஷன் கொடுக்காத போது நம்ம என்ன பண்றோம், நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போயிடுறோம். அப்போ நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்ல அமால்கமேஷன் இது அப்சார்ப்ஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றப்போ அதுல என்ன பண்ணுவாங்க, டேக்கன் அப் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இருக்குங்களா? டேக்கன் அப் வேல்யூல தான் எடுத்துப்பாங்க. அசட்டை வந்து இவங்க ரீவேல்யூ பண்ணி பர்ச்சேசிங் கம்பெனி ரீவேல்யூ சொல்லக்கூடிய அசெட் வேல்யூல தான், அதுதான் அக்ரீடு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அக்ரீடு வேல்யூல எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அக்ரீடு வேல்யூ அப்படின்ட்டு இருக்கலாம், அல்லது ரீவேல்யூடு அப்படின்ட்டு கூட இருக்கலாம். இதுக்கு இன்னொரு பேரு அக்ரீடு வேல்யூ. நெகோசியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? பர்ச்சேசிங் கம்பெனியும் செல்லிங் கம்பெனியும் உட்காந்து பேசுவாங்க. அதுதான் வந்து கம்பெனியை விலை முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த விலை முடிக்கிறப்போ நெட் அசெட் மெத்தடாக இருந்துச்சுன்னா இந்தந்த அசட்டை இந்தந்த விலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேரம் பேசி முடிவு செஞ்சிருவாங்க. எந்த அசட்டை எடுத்துக்கிறோம், எந்த அசட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றத முடிவு செஞ்சிருவாங்க. ஆர் யூ கிளியர்? இன்னும் நிறைய பேருக்கு இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லயே உங்களுக்கு குழப்பம் இருக்காப்பா? எனிதர் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாவே என்னன்றதை தெரியாம இருக்கீங்களா? இதுதான் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். நோ சார், நோ மார்க்கெட் வேல்யூ கொடுப்பாங்களாங்க சார்? நோ சார். மார்க்கெட் வேல்யூல அக்ரீடு வேல்யூ நீங்க வந்து அக்ரீடு வேல்யூ அப்படின்றத, ஏன்னா மார்க்கெட் வேல்யூ நீங்க பார்க்க கூடாது அந்த இடத்துல. அதாவது விலை விற்கிறவன் மார்க்கெட் வேல்யூ சொல்லுவானுங்க, வாங்குறவன் நான் இவ்வளவுக்கு தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம பேரம் பேசுறோம் இல்லைங்களா? லைக் அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன் இஸ் a கைண்ட் ஆஃப் நெகோசியேஷன் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கம்பெனிஸ். ஒரு கம்பெனியை விற்கிறது வாங்குறது நடைமுறை தான் வந்து இதுங்க. அப்ப நெகோசியேஷன் தான், பேச்சுவார்த்தையின் மூலமே அது தீர்வு. அப்ப டேக்கன் அப் வேல்யூன்ற வேர்ட் எல்லாம் அங்க கொடுத்துருப்போம். டேக் ஓவர் அப்படிம்பா, இதெல்லாம் இருக்குல்லங்க. டேக் ஓவர் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. அதுவும் மார்க்கெட் பிரைஸா அவன் சொல்லுவான், அதே மார்க்கெட் பிரைஸ்லயே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறது உங்க சாமர்த்தியம். இல்லைல்ல நான் அதோட குறைவாதான் எடுத்துப்பேன் அப்படின்றது உங்களோட சாமர்த்தியம்.
அட்ஜஸ்டட் சொல்லுவாங்க சார். அட்ஜஸ்டட் அப்படின்ற வார்த்தை வந்து ஏதாவது கூட்டி கழிக்கிறீங்க அப்படின்னா அது அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து அக்ரீடு, இது வந்து அக்ரீடு வேல்யூ அப்படின்னு சொல்றேன். when the vendor கம்பெனியும் பர்ச்சேசிங் கம்பெனியோட பார்ட்டிஸும் புட் டுகெதர் சிட்டிங், ஒரு சிட்டிங்ல உட்காந்து ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்குவாங்க. அக்ரிமெண்ட் அதான் அந்த ரீவேல்யூடு அப்படின்னு ஒன்று, அந்த மறுமதிப்பீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை நீங்க எந்த பிரைஸ்ல வேணாலும் நீங்க கட்டலாம். நெட் அசெட் மைனஸ் கேபிட்டல் ரிசர்வ், நெட் அசெட்டையும் கேபிட்டல் ரிசர்வையும் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடைக்கும். இது வந்து நல்ல 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 ஒரு கொஸ்டின் மாதிரி. அதாவது இந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு தான் நமக்கு இதுங்க. பேலன்ஸ் ஷீட்ல நெட் அசெட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாங்க. நெட் அசெட்ஸ் இந்த பக்கம் வந்து நமக்கு கேபிட்டல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ் இந்த சைடு நமக்கு குட்வில் இல்லைங்களா? குட்வில்னா ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்ப பாருங்க இந்த இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் எதுவும் தேவையே கிடையாது. இப்போ இந்த சைடு இருந்து இந்த சைடு பாக்குறீங்க, ஒரு இதுல இருந்து நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்ற எடுக்கிறோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஈக்குவல் டு இந்த சைடு இருந்து அசெட் சைடுல இருந்து லைபிலிட்டி பாக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன எடுத்துக்கலாம்? நெட் அசெட் மைனஸ் சிஆருங்க, கேபிட்டல் ரிசர்வ். இதே இந்த சைடு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? இந்த சைடு பாக்குறீங்க அப்படின்னா நெட் அசெட் பிளஸ் குட்வில் அப்படின்னு கூட சொல்லலாம். நெட் அசெட்ஸ் பிளஸ் குட்வில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான். புரியுதுங்களா? நெட் அசெட் பிளஸ் குட்வில் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். புரியலங்களா? இந்த ரெண்டு அக்கௌண்ட் தான் அவங்க ஓபன் பண்ணுவாங்க. இந்த இந்த இது மட்டும் தான் இருக்கும். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்றது இது வந்து அந்த அந்த அசெட்டை எடுத்து நம்ம கம்பெனியோட கொண்டு வந்து சேர்த்திப்போம். இல்லை அப்படின்னா கேஷா கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ரொசீடிங்ஸை கொடுக்கணும். ஒன்று நம்மளோட லைபிலிட்டி ஏறும். பர்ச்சேசிங் கம்பெனியில் நம்ம இஷ்யூ பண்ணி கூட அதை எடுப்போம். நம்மள்ட்ட இருக்கிற ஃப்ரீ ரிசர்வ் யூஸ் பண்ணி கூட அங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வாங்குவோம். இதுக்குள்ள இது மட்டும் தான் நடக்கும். இங்கிருந்து இதை பாக்குறீங்கன்னா லெஸ் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த ரெண்டு சைடு மட்டும்தான் இருக்கு. இது வந்து நில், இது வந்து கிடையாது. அப்படின்றப்போ நெட் அசெட் பிளஸ் குட்வில் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பண்ணிடலாமா? ரொம்ப ரொம்ப அதுக்கெல்லாம் போட்டு படிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லைங்க. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல என்ன நடக்குது அப்படின்றது ஃபாரின்ல இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டா பேலன்ஸ் ஷீட்டை ரெகக்னைசேஷன், பேலன்ஸ் ஷீட்டை அண்டர்ஸ்டாண்டிங்னே வந்து நிறைய வகுப்புகள் நடத்துவாங்க. பேலன்ஸ் ஷீட்டை வந்து இது பண்றதுக்குன்னு இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை அண்டர்ஸ்டாண்டிங், அதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது, எந்த மாதிரியான எஃபெக்ட் வருதுன்றதையே நடத்துவாங்க. நமக்கெல்லாம் வந்து அதை பண்ணாமையே விட்டுட்டாங்க. ஸ்கூல் லெவல்ல நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது தாங்க. மற்றபடி நம்ம கல்லூரி லைஃப்ல எல்லாம் வந்து இதை எடுத்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் அதனால அது என்ன நடந்துச்சு அப்படின்றதே நமக்கு தெரியாம போயிடுச்சுங்க. உண்மையில ரிசர்ச் பண்றப்போ வந்து அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத அப்போ படிக்கிறாங்க. அந்த மாதிரியே வந்து நம்மளோட கல்வி இருந்திருக்கணும் அப்படின்றான். Okay, internal reconstruction is a slow and tedious process since it is required approval of court approval வேணும், shareholders approval வேணும், creditors approval வேணும். creditors approval வேணும் அப்படின்னு சொல்றாங்க. when it is, ஏன்னா உங்களுக்கு நீங்க பே பண்ணணும், அதையும் கேட்பாங்க. அதனால இவங்களோட அப்ரூவல்ஸும் நம்ம கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மூணுமே கொடுத்துருக்குங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சதுல கோர்ட் படிச்சிருப்பீங்க, ஷேர் ஹோல்டர் இருக்கலாம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல கிரெடிட்டார்ஸ் அப்ரூவலும் தேவைங்க. அதையும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாம இருந்துச்சுன்னா கூட ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மூணு பேர்த்தினுடைய அப்ரூவலுமே தேவைப்படுங்க. இஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்ரி டு சாக்ரிஃபைஸ் அரியர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், இல்லைங்களா? இவங்க வந்து என்ன பண்றாங்க? அக்ரி விரும்புகிறார்கள், அதாவது ஒத்துக்கிறாங்க. ஒப்புக்கொள்ளுதல் என்ன ஒப்புக்கொள்றாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ், நான் தியாகம் பண்றேன். எதைய?
அரியர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதாவது கொடுபட வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், பங்காதாயம். பங்காதாயத்தை நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. பங்காதாயம், கொடுபட வேண்டிய பங்காதாயம், அதை வந்து நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அது வந்து எங்க நம்ம கிரெடிட் பண்ணணும்? ஏன்னா இது வந்து நமக்கு கிரெடிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ வேண்டாங்கிறப்ப அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட். அப்போ அந்த ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரிடக்ஷன்ல தான் பண்ணணும். இப்போ ரெண்டுமே கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுல எது போட்டிருந்தாலும் ஓகே. ஏதோ வேற ஏதாவது நான் அடிக்கிறதுக்கு மாத்தி அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எதிர் எனி ரெண்டுமே ஒண்ணுதான், கேபிட்டல் ரிடக்ஷன். இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் பெரும்பாலும் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைபிலிட்டி சைடுல மட்டும் குறைப்பாங்கப்பா. பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்ல யாரெல்லாம் வந்து தியாகம் பண்றீங்களா பண்ணலாம் அப்படிம்பாங்க. அதுதானே இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த பக்கம் வந்து நிற்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த பக்கம் ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நிற்கும். இதையும் நீங்க கேன்சல் பண்ணணும் இல்லைங்களா? இந்த பக்கம் ஒரு டோட்டல் லாஸ்ட்டு டோட்டல் நமக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்க, இந்த டோட்டல்ல வந்து இங்க வந்து ஒரு 10 கோடி ரூபாய் டோட்டல்ல இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு 3 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இந்த 3 கோடி ரூபாயை நீங்க கேன்சல் பண்றதுக்காக தான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்க. ஏமே கரெக்டா நாட்டுங்க? டெபிட் சைடு ஆஃப் த டெபிட் பேலன்ஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் பேலன்ஸை வந்து நீங்க ரிடியூஸ் பண்றதுக்காக தான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனே போறீங்க. தொடர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, நட்டத்தையே சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ உங்க கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, சிக் யூனிட்ல கொண்டே வச்சிருவாங்க. என்சிஎல்டி அப்படின்னு இருக்கு, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல். இதுக்கு முன்னாடி இது என்னவாக இருந்துச்சுங்க, BIFR அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுங்களா? BIFR. What do you mean by BIFR-ங்க? இது வந்து 12ஆம் வகுப்பு கம்பெனி லாவிலேயே இருக்குங்க. 12ஆம் வகுப்பு கம்பெனி லா 2013வது ஆக்ட பத்தி சொல்றப்போ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. 2வது பக்கமேங்க, அந்த பாடத்தினுடைய 2வது பக்கமே இருக்கு. ஸ்கூல் புக்கே படிக்கலீங்களா? மறந்து ஹிண்ட் எழுதி வைக்கிற பழக்கம் இல்ல. BIFR அப்படின்றது இருக்குங்களா? நானே உங்களுக்கு காமிச்சிடுறேங்க ஒரு நிமிஷம். போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுங்க? 1985. 1985. 1987 sir. 1987. 87. அது அது ஹிண்ட் வரி வரியா போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா ஓபன் பண்ணுவாங்க. ஸ்கூல் புத்தகத்தையே நிறைய கிளாஸ் போட்டு உங்களுக்கு நடத்தணும் பண்றது. கேள்வி கேட்கிறப்ப அப்படியே ஸ்டக் ஆகி போடுது இல்லைங்க? அதுதாங்க நாலேஜ். இப்படி யோசிக்கிறோம் இல்லைங்க, இதுதான் நாலேஜ், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நமக்கு பாதி அரைகுறையா நாமத்துல வந்தா கூட போதுங்க. இந்திய பங்கு நிறுவன சட்டம் இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் பேஜ், இது 2வது பேஜ். ஓகே, இந்த பாடத்தினுடைய 2வது பேஜ். பாருங்க, நலிவடைந்த நிறுவனங்களை மீண்டும் திறம்பட செயல்பட ஏற்கனவே தொழில்துறை நிதி மறுசீரமைப்பு. அப்ப பிசினஸ், அதுக்கு இங்கிலீஷ் புக்கு தான் போக மாட்டிருக்கு. நிறுவனத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட 1985. இது எந்த சிக்காய் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு வருங்க. இடிபில சிக்காய் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு வருங்க. அது என்ன ஆக்டுங்க? அதான் SICR அப்படின்றது இந்த இடத்துல வருது பாருங்க. அதனால இது சிக்காய் ஆக்ட்ல வரும்.
இடிபியினுடைய கடைசியில கொடுத்துருப்போம். சிகாய் ஆக்ட் மறக்கவே கூடாதுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க இது என்ன சொல்றீங்க? பேங்க் ஃபார் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ஓகே. போர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஃபைனான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கெல்லாம் தனித்தனி போர்டா இருந்துச்சுமா பழைய ஆக்ட்ல 1985 இது உருவாக்கி இருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, புது ஆக்ட் கொண்டு வரப்ப இதை வந்து கழிச்சிட்டு எது கூட கொண்டு வந்து சேர்த்திருவாங்க, என்சிஎல்டி கூட சேர்த்திருப்பாங்க. அவ்வளவுதாங்க, என்சிஎல்டி கூட சேர்த்திருப்பாங்க. இது எது பாருங்க, இதெல்லாமே நலிவடைந்த தொழில் நிறுவனங்களை நீக்குதல் 2013 மூலம் மாற்றியமைக்கப்பட்டது. நலிவடைந்த தொழில் நிறுவனங்களை நீக்குதல் சட்டம், சிகாய் ஆக்ட் இதுலயே வந்துருதுங்க. நலிவடைந்த தொழில்கள் அதுக்கான ஆக்ட் என்னமா, இடிபி யாராவது கையில வச்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். சிகாய் ஆக்ட் இடிபில கடைசியில கொடுத்திருப்போம். ரெண்டாயிரத்தி 13 சட்டத்தின் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது. சிகா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சிக் யூனிட்டுங்க. சிக் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட் சார். சிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் ஆக்ட்ங்களாமா? சார். ஓகே, சிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் ஆக்ட்ங்க. வெரி குட். அந்த எஸ்ஐசிஏவுக்கு இங்க இருக்குங்க. இது எந்த ஆண்டுமா உருவாக்கப்பட்டுச்சுங்க? 1985 அது. அப்ப இது இதெல்லாமே பிஎஃப்ஐஆர் இதெல்லாம் ஒரே மாதிரிதாங்க இல்லைங்க? ஆமாங்க சார், ஆமாங்க. இதெல்லாம் பிஐஎஃப்ஆர் வந்து 87 கொடுத்திருக்காங்க சார் ஆக்ட். சிகா தான் 85. அந்த இந்த ஆக்டின் பிரகாரம் உருவாக்கப்பட்டிருக்குங்க இது. சார். சரிங்க. இது வந்து 87ங்களா? அது 87 ஜனவரி 12 87 சார். ஆனா இங்க வந்து புக்ல எப்படிமா கொடுத்திருக்காங்க? 85 தான் கொடுத்திருக்காங்களே. ஒன்னாவே பாத்துக்கலாமா? ஏன்னா இதுதான் பிஐஎஃப்ஆர் நலிவடைந்த சிறுதொழில் நிறுவனங்களின் சட்டம். அதுதான் 1985 எஸ்ஐசிஆர் விதிமுறைகள் இல்லைங்களா? சிக் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ரூல்ஸுங்க அதனுடைய இது. அப்போ நம்ம இதை மாற்ற வேண்டாங்க. 87 மாற்ற வேண்டாம், 85 வச்சுக்கோங்க. 1985 வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது ஆக்டை பாஸ் பண்ணிட்டு போர்டை உருவாக்கி இருப்பாங்க, அவ்வளவுதாங்க. அப்போ இதனுடைய ரூல்ஸினுடைய அடிப்படையில தாங்க நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, இந்த 3 கோடி ரூபாயை நம்ம என்ன பண்ணணும், இவங்கள்ட்ட போய் அப்ரூவல் வாங்கணும் இல்லைங்களா? இவங்கள்ட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா இது தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து நீங்க நட்டத்தையே சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க தொழில என்ன பண்ணிடுவாங்க, நலிவடைந்த தொழில்களுடைய லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருவாங்க. லா ட்ரிபியூனல் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதை வந்து அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான், எதுக்காக இப்படி பண்றீங்க, அப்ப இன்வெஸ்டர்ஸ் நலன் வந்து பாதிக்கப்படுது அப்படிமா. அப்போ நம்ம வந்து தொடர்ந்து நட்டங்களை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்ப இந்த நட்டங்களை ரைட் ஆஃப் பண்ணவும் கத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப யாரு போலாம் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளே சேர்ந்து இதை முடிவு செஞ்சிடலாம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து யாரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஷேர் கேபிட்டல் அதுல ஒரு தியாகம் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா ரிசர்வே இருக்காது, எல்லாமே பாத்தீங்கன்னா நட்டத்துல தான் போயிட்டு இருக்கு, ரிசர்வே இருக்காது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்கிட்ட ஒரு தியாகத்தை கேட்கலாம், ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல்ல கேட்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க, அதையும் கூட கேட்கலாம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கிரெடிட்டார்ஸ் கூட சில அமௌண்ட்டை விட்டு தரலாங்க. இவங்கள்ட்ட இருந்து தான் நீங்க தியாகத்தை பெறணும், இவ்வளவுதாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய தியாகம் லைபிலிட்டியை இந்த 3 கோடி ரூபாயை இவங்கள்ட்ட இருந்து தான் குறைக்கணும். அப்போ என்ன பண்றாங்க, இந்த ஷேர் கேபிட்டல் ஓனர் எல்லாமே என்ன பண்றாங்க, என்னுடைய முகமதிப்பை 10 ரூபாயிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 7 ரூபாய்க்கு குறைச்சிக்கிறேன், ரிடியூஸ்டு டு 7 அப்படின்றாங்க. அப்போ இதுல இருந்து 3 ரூபாய் கிடைக்குது. அப்போ 3 எவ்வளவு ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆயிருக்கோ அதுல இருந்து எடுத்துக்கலாங்க. அப்போ இங்க வந்து நமக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கிடைக்கிறதா வச்சுக்கோங்க. 2 கோடி ரூபாய் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டாங்க.
அப்போ குறைச்சிட்டாங்க. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல், இவங்க ஒரு 50 lakhs குறைச்சிட்டாங்க. மற்ற லைபிலிட்டி எல்லாம் ஒரு 50 lakhs குறைக்கிறாங்க அப்படின்னா இதுதான் கேபிட்டல் ரிடக்ஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் கேபிட்டல் ரிடக்ஷன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, லைபிலிட்டி சைடு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு கணக்கு ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் குறைச்சிடறோம். குறைச்சிட்டு இங்க ஒரு 3 கோடி ரூபாய் குறைச்சாச்சு. அப்ப -3 இந்த 10C நமக்கு என்ன ஆயிருது 7C அப்படின்ட்டு நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. அப்போ இதை வந்து நீங்க ரைட் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டை விட்டு தூக்கிடலாம். அப்போ இப்போ 10 கோடியில் இருந்து இப்போ 7 கோடியா நமக்கு மாறி இருக்கும். 7 கோடியா நமக்கு மாறி இருக்கு. இவங்க கொடுக்குற தியாகம் டிரான்ஸ்ஃபர்டு டு எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிடக்ஷனை கிரெடிட் வைக்கணும். அந்த பக்கம் கொண்டே நீங்க ரைட் ஆஃப் பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு ஆல்ரெடி டெபிட் இருக்கும். டெபிட்டுக்கு கிரெடிட் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட். ஏன் டெபிட்னு சொல்றேன், இது அசட் சைட்ல இருக்கு பாருங்க. அசட் சைட்ல இருக்கிறதுனால ஆல்ரெடி டெபிட் அக்கௌண்ட்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவனை தூக்கி கிரெடிட் பண்ணுங்க. கிரெடிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 கோடி ரூபாய்க்கு இடையான கேபிட்டல் ரிடக்ஷனை டெபிட் பண்ணுவீங்க. இந்த ஃபைனல் என்ட்ரி எப்படி போடுவாங்க, ஃபைனல் என்ட்ரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் என்ட்ரி எப்படி போடுவீங்க, எதை நாம நீக்கணும், இதை தான் நீக்கணும் இல்லைங்களா, பிஎன்எல் அக்கௌண்ட் தான் நீக்கணும். ஆல்ரெடி பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கிரெடிட் கொடுங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரெடிட் கொடுங்க. அப்போ இது கிரெடிட். அப்போ எதை நீங்க டெபிட் பண்ணுவீங்க, கேபிட்டல் ரிடக்ஷனை டெபிட் பண்ணுவீங்க. கேபிட்டல் ரிடக்ஷனை நீங்க என்ன பண்ணிடுவீங்க, டெபிட் பண்ணிடுவீங்க. இதுதான் என்ட்ரி, அவ்வளவுதான். அதுக்கு கேன்சல் ஆயிரும். இவங்க எல்லாம் கொடுக்குற தியாகம், இந்த தியாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த தியாகம் எல்லாமே எங்க போகும் அப்படின்னா கேபிட்டல் ரிடக்ஷன்ல நமக்கு என்ன ஆகும், இவங்க எல்லாம் கொடுக்குற தியாகம் கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு கிரெடிட் ஆகும். இவங்க தியாகம் பண்றாங்க இல்லைங்களா, இந்த தியாகத்துக்கு ஒரு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா, தியாகத்துக்கு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடக்ஷன் வந்து கிரெடிட்ல இருக்கும். கேபிட்டல் ரிடக்ஷன் கிரெடிட். கிரெடிட் எதெல்லாம் டெபிட் இருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைங்களா, ஷேர் கேபிட்டல்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெபிட் வச்சு அதுல ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம். 2 கோடி ப்ரிஃபரன்ஸ், அவங்க டிபெஞ்சர் கூட பங்காதையை அதை கூட விட்டு கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் நீங்க டெபிட் பண்றீங்க, இப்ப எல்லாம் பாருங்க ஆல் லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட் ஆடுங்க. நம்ம எல்லா லைபிலிட்டி டெபிட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ குறைஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேல்யூ குறைஞ்சு போச்சு. அப்போ நியூ பேலன்ஸ் ஷீட், ரீகன்ஸ்ட்ரக்டட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வடிவமைச்சு எடுத்துடலாங்க. இவ்வளவுதாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஈஸிங்க. அது வந்து நம்ம அந்த கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஆக்சுவலா டேலி ஆயிரணும். அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க கேரி பண்ணக்கூடாது. இன்கேஸ் பணம் வந்து அதிகமா இருக்கு, பணம் வந்து நம்மள்ட்ட அதிகமா இருக்கு, இங்க வந்து 3 கோடி ரூபாய் தான் நமக்கு தேவைப்படுது. பட் நாம ஜெனரேட் பண்ண அமௌண்ட், கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ண அமௌண்ட் 4 கோடி ரூபாய் இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க 3 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 கோடி ரூபாயை நீங்க என்ன பண்ணுங்க, கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ ப்ராஃபிட் பேலன்ஸா இருந்தா கேபிட்டல் ரிசர்வுக்கு பண்ணிடுங்க. இல்ல ஒரு சின்ன அமௌண்ட் தான் பத்தல அப்படின்றப்போ, ஒரு குறைவான அமௌண்ட் தான் நமக்கு பத்தல அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்ட முழுசா இது பண்ணிட்டு 2,50,000 ரூபாய் வந்துருச்சு. 2 கோடியா 50 லட்சம் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 50 லட்சம் தான் நமக்கு பத்தல, அல்லது ஒரு 10 லட்சம் தான் நமக்கு பத்தல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அந்த 10 லட்சத்தை நீங்க குட்வில்லா கூட எழுதலாம். அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி வந்து நீங்க கேபிட்டல் ரிடக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன அமௌண்ட் தான் பத்தல, முழுசாவே ஜீரோ பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அப்பப்ப நீங்க வந்து இதை பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நலிவடைந்த தொழில்கள் லிஸ்ட்ல உங்களை கொண்டு போயிடுவாங்க. நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்ட்டா கான்சிக்யூட்டிவ் 5 இயர்ஸ், அதை சிகாய் ஆக்ட்ல ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கண்டிஷன்ல நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, உங்க பிசினஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எனி சர்ப்ளஸ் கேபிட்டல் ரிடக்ஷன் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு, இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, உபரி, அதாவது கேபிட்டல் ரிடக்ஷனுடைய உபரி பணம் இருந்தால், உபரி பணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றணும். புரியுதுங்களா? அப்போ இது எங்க இருக்கும், நீங்க இப்போ நம்ம கேபிட்டல், இப்போ பேலன்ஸ் ஷீட் எகைன் மேல இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டையே நம்ம ஓவர்லுக் பண்ணிக்கிறோம். இப்போ இவங்களுடைய தியாகம் இல்லைங்களா, தியாகம் பண்ணது எவ்வளவு நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கோடி ரூபாய் வந்துருச்சு. இந்த பக்கம் பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கோடி ரூபாய் தான் இருக்கு. 3 கோடி ரூபாய் தான் இருக்கு. அப்போ இதை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும்.
இதுதான் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த 4 கோடி ரூபாயை இங்க என்ன பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு உருவாகி இருக்கிற ரிசர்வ். இந்த ரிசர்வ்ல இருந்து தான் நீங்க அதை அடைக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 3 கோடி ரூபாயை செட்டில் பண்ணி இதை கேன்சல் பண்ணிடுறீங்க. அப்போ மிச்சம் இதுல 1 கோடி ரூபாய் இருக்கும். அப்போ இது வந்து லைபிலிட்டி சைடா தான் இருக்கும் இல்லைங்களா? லைபிலிட்டி சைடா தான் ரிசர்வ் இருக்கும். அதனால இதுக்கு பேரு கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் அவ்வளவுதாங்க. பேலன்ஸ் எங்க வருதுன்னு பாருங்க. உபரி பணம், பணனாவே ரிசர்வ் தான், பணனாவே ரிசர்வ் தாங்க. ஓகே, எனி அதர் டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் வெல்கம். எதனால சொல்லலாம் சார். ஜெனரல் ரிசர்வ்னா எதுக்கு அப்ளை பண்ணுவீங்க நீங்க? எல்லாமே வந்து ஆபரேட்டிங் இன்கம், ஆபரேட்டிங் நேச்சர் ஆஃப் இன்கம் வந்தா மட்டும்தான் நீங்க இதை பண்ணணும். ஆபரேட்டிங் நேச்சர் ஆஃப் இன்கம் எப்படி வருங்க? ஆபரேட்டிங் நேச்சர் ஆஃப் இன்கம் இப்போ வந்து ஒரு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது ஒரு ரிசர்வ். அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ல தான் நமக்கு இருக்கும். வராது, நட்டமாய் போச்சு அப்படின்னு நினைச்சா திடீர்னு திரும்ப வந்துருச்சுங்க. அப்போ வந்ததை நீங்க எந்த அக்கௌண்ட்ல கொண்டு நம்ம போடணும் அப்படின்னா போட முடியாது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், வந்ததை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரி பண்ணணும். அப்போ தூக்கி ஜெனரல் ரிசர்வ்ல போட்டு வச்சிடலாம். ஏன்னா சேல்ஸ்னால ஏற்பட்ட நட்டம் நமக்கு திரும்ப வந்திருக்கு. அப்ப ரெக்கவர்டு, பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து ஜெனரல் ரிசர்வுக்கு தான் மாத்தணும். அதெல்லாமே நீங்க ஜெனரல் ரிசர்வ். கரண்ட் ரிசர்வாக இருந்தா P&L அக்கௌண்டாக இருக்கும். நல்லா புரியுதுன்னு பாருங்க. கரண்ட் இயர்ல நீங்க லாபத்தை சம்பாதிச்சீங்கன்னா அது P&L அக்கௌண்ட் லைபிலிட்டி சைட்ல இருக்கும். அதே சமயம் பாஸ்ட் இயர்ல எடுத்து வைக்கப்பட்ட லாபம் அப்படின்றதா ஜெனரல் ரிசர்வ்ல இருக்கும். ஜெனரல் ரிசர்வை நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாமா? புரியுதுங்களா? அது வந்து பொது காப்பு. பொது காப்பு அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம், எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நமக்கு திடீர்னு வந்து நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜெனரல் ரிசர்வை யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லப்படுறது இட் இஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் நேச்சர் ஆஃப் ரிசர்வ் லைக் எ P&L அக்கௌண்ட். அவ்வளவுதாங்க. அந்த வருஷத்துல வரக்கூடிய P&L அக்கௌண்ட்ல ஒரு பகுதி தான் நம்ம எடுத்து வைப்போம். எப்ப நமக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்போ வந்து நம்ம மீட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக. Okay, are you clear? Any other doubt, clarification, please? The capital redemption reserve எதுக்கு சார் யூஸ் பண்ணுவீங்க? இன்னொரு கேஸ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அதுலயே வேர்ட் இருக்குப்பா. கேபிட்டல் அப்படின்றத ரிடம்ஷன் பண்ணணும். கேபிட்டல் அப்படின்றத 2 வகையான கேபிட்டல் இருக்கு. ஒன்னு ஓனர் கேபிட்டல், இன்னொன்னு பாரோடு கேபிட்டல். ஓனர் கேபிட்டல் அப்படின்றது ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான். இந்த 2 தான் ஓனர் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். பாரோடு கேபிட்டல்ங்கிறது டிபெஞ்சர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப டிபெஞ்சரை ரிடம்ஷன் பண்றதுக்காக ஒரு ரிசர்வை நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்னு பேரு. ப்ராஃபிட் வரப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10%, 15% அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிபெஞ்சரை ரிடம்ஷன் பண்றதுக்காகவே நீங்க என்ன பண்ணிடணும், அந்த ரிசர்வை கிரியேட் பண்ணிக்கலான்றான். டிபெஞ்சரை ரிடம்ஷன் ரிசர்வை ப்ராஃபிட்ல இருந்து ஒதுக்கி வச்சுக்கலாம். அப்படி ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த நீடு வரப்போ இந்த ரிசர்வை பயன்படுத்தி அவங்கள கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அப்போ அந்த பர்பஸ் அதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பேரு ஸ்பெசிபிக் ரிசர்வ் அப்படின்னு அர்த்தங்க. புரியுது இல்லைங்களா? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது ஸ்பெசிபிக் ரிசர்வ், ஒன்லி யூட்டிலைஸ்டு ஃபார் த ஸ்பெசிபிக் பர்பஸ் ஒன்லி. எந்த பர்பஸ்க்காக நீங்க உருவாக்குறீங்களோ அந்த பர்பஸ்க்காக தான் பயன்படுத்தணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அப்படின்னு நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா அதை ஒர்க்மேன் காம்பன்சேஷனுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். அதெல்லாமே ஸ்பெசிபிக் ரிசர்வ். டிபெஞ்சருக்காக டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு உருவாக்கலாம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு உருவாக்கி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நீங்க ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் வந்து நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ரிடம்ஷனே பண்ணக்கூடாது இல்லைங்களா? இந்த 2ல தான் வரும் உங்களுக்கு ரிடம்ஷன் அப்படின்ற வேர்டு. இந்த 2ல தான் வரும். அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாமே பண்ணிக்கலாம். அதெல்லாமே வந்து இவங்களோட தரப்புல நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். Okay, fine. Any other question? அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா வந்துருச்சு அப்படின்னா எப்படியுமே மறக்காதுங்க. நம்ம யோசிச்சாவது அந்த ஆன்சரை போட்டுருவோங்க. அந்த யோசிக்கிற இது வந்து வந்துட்டீங்கன்னா போதும். அதுதான் வேணுங்க எனக்கு.
படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுங்க. ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலை ரிடக்ஷன் பண்றோம். இஸ் பாசிபிள் பை த கம்பெனி இஃப் இட் இஸ் ஆத்தரைஸ்டு பை. இஃப் இட் இஸ் ஆத்தரைஸ்டு பை, இது வந்து யாரு அதிகாரம் தரணும்? அதிகாரம் அளிப்பவர், அதிகாரம் அளிப்பது அப்படின்னு அர்த்தம். ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். அப்போ கேபிட்டல் ரிடக்ஷன் இல்லைங்களா? கேபிட்டல் ரிடக்ஷனை ஏற்கிறோம் அப்படின்றது யார் வந்து அதிகாரம் கொடுப்பாங்க? ஆர்டிகல், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கோர்ட், இந்த மூணுமே இருக்கணும். ஆர்டிகல்லையும் வந்து நீங்க இன்டர்னல் தானே சொல்லுவாங்க. ஆர்டிகல் அப்படின்றது இன்டர்னல் அஃபேர்ஸ். அப்போ இன்டர்னல் அஃபேர்ஸ்லயும் இது வருங்க. இன்டர்னல் அஃபேர்ஸ்லயும் வரும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டு இது எல்லாமே நமக்கு ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுதுங்க. ஓனருக்கு சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓனரோட வேல்யூ தான் குறைய போகுதுங்க. அப்போ அதனால இன்டர்னல் அஃபேர்ஸ்லயும் நம்ம ஆர்டிக்கல் எழுதுறப்பயும் இதுக்கான வயபிலிட்டியும் எழுதி வச்சிருப்பாங்க. வயபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். இதுக்கான வயபிலிட்டியும் எழுதி வச்சிருப்பாங்க. ஏஓஏவை இது அந்த டேபிள் ஏ அப்படின்றதுல கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா டிக் பண்ணி வச்சுக்கலாங்க. இது கேபிட்டல் ரிசர்வ், அதாவது கேபிட்டல் ரிடக்ஷன் தேவைப்பட்டா நாங்க எடுத்துப்போம் அப்படின்றதையும் கொடுத்து வச்சிருக்கோம். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அந்த அட் த டைம் ஆஃப் அங்க ஆரம்பிக்கிறப்போ கேபிட்டல் ஆர்டிக்கல்ல நீங்க கொடுத்துருக்கணும். அதே சமயம் எப்ப நீங்க போக போறீங்களோ கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு அப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்றோம், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்றது எவ்வளவு மெஜாரிட்டிங்க? 3/4 மெஜாரிட்டி, அல்லது எப்படி சொல்லாங்க 75% சார். அவ்வளவுதாங்க, மறக்கவே கூடாது. நம்மளுக்கு அங்க போய் என்ன வந்துருங்க 2/3ங்கிறது நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஆமாங்க சார், 66. ஆமா 66, அது வந்து குழப்பி விட்டுருங்க. அல்லது 51% மேல இருந்தாவே அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கோர்ட், கண்டிப்பா கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு கோர்ட்ல நீங்க பர்மிஷன் வாங்கணுங்க. இந்த மூணுமே சேர்ந்தது தாங்க. இதெல்லாம் நல்ல கொஸ்டின், இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் வந்துருச்சுன்னு பாருங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு ஒரு மார்க்கு அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு மார்க்கும் அங்கங்க பொறுக்கிட்டு போனீங்கன்னா போதுங்க. அழகா 75க்கு பார்டர் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகா அடுத்தது போஸ்டிங்க. அடுத்தடுத்து அடிக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க வந்து போஸ்டிங்காக அடிக்கிறீங்க. அடுத்து அடிக்கிற கொஸ்டினுக்கு நம்ம இதுக்குள்ள கம்யூனிட்டி ரோஸ்டருக்குள்ள வந்துருவோம். அடுத்து ஒவ்வொன்றும் அடிக்க அடிக்க கம்யூனிட்டி ரோஸ்டர்லாம் மேலே ஏறிட்டே இருப்போம். அடுத்து அப்படியே படப்படன்னு அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே போய் ஓசியில போய் உட்காந்துக்குவீங்க. ஓசியில எல்லாம் உட்காந்துட்டீங்கன்னா போதுங்க, உங்களை யாரும் அசைக்கவே முடியாதுங்க. அவ்வளவுதாங்க. நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்க, எந்த காம்பினேஷன் பெர்முடேஷன் வேணாலும் போட்டு என்ன நீக்கி பாரு அப்படின்னு உட்காந்துக்கலாம். அங்க கிடைக்கலையா உங்களுக்கு கீழே கிடைக்கும். அவ்வளவுதான். ஓசி லிஸ்ட்ல வந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா நமக்கு 1:2 அதனால 310 போஸ்டிங் அப்படின்னா அதுக்கு வந்து 620 பேர் உள்ள வருவாங்க. 620 பேர் உள்ள வருவாங்க. அதை விட கூடுதலாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணிடுவாங்க. எதுக்கு? உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூடுதலாவே கால் பண்ணிடுவாங்க. எப்படி கூடுதலா கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ வந்து மார்க் வந்து 90 மார்க்னு வச்சுக்கோங்க. 90ல இருந்து நமக்கு வருதுங்க. ஹையஸ்ட் மார்க் 90 வந்துட்டாங்க. ஹையஸ்ட் மார்க் 90. இப்போ வந்து 78 வரைக்கும் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள மார்க் தான் நமக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு பேண்ட் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப டாப் ப்ரியாரிட்டி எல்லாம் எதுல வந்துடுறாங்க? டாப் எல்லாமே வந்து ஓசி ஓப்பன் காம்படிஷன்ல வந்துடுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் ஜாதி அடிப்படைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஜாதி அடிப்படையெல்லாம் கிடையாதுங்க. அது ஓப்பன் காம்படிஷன், யாரு வேணாலும் போட்டி போடலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது. அதுல வந்து ஆண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஓப்பன் காம்படிஷன் யாரு வேணாலும் போட்டி போட்டுக்கலாம். இதுதான் ஒரிஜினல் வேகன்சிங்க. நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த வேகன்சி நினைச்சுக்கிட்டு படிங்க, அதுதான் ஓப்பன் வேகன்சி. அதுக்கப்புறம் வரப்பதாங்க நமக்கு எல்லாமே பிரிஞ்சு போயிருதுங்க. இப்போ கம்யூனிட்டி, இதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரோஸ்டர், கம்யூனிட்டிக்கு வரோம். கம்யூனிட்டி ரோஸ்டர்ல வரப்போ நமக்கு உள்ள ஒவ்வொன்னா பிரிக்கிறாங்க. அவங்க அங்கங்க போயிடுவாங்க. பிசி தனியா போயிடுவாங்க, அடுத்து எம்பிசி தனியா போயிடுவாங்க, அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி தனியா போடுறாங்க, இவங்க தனியா போடுறாங்க, இப்போ தனித்தனியா போடுறாங்க. அப்போ அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அதுக்கு போடுறாங்க. இதுக்குள்ள மறுபடியும் நம்ம மேல் ஃபீமேல பிரிச்சிடறோம் இல்லைங்களா? சரி, மேல்னு பிரிக்கக்கூடாது, ஃபீமேலு தமிழ் மீடியம் இது மாதிரி எல்லாம் பிரிச்சிடறாங்க. இதுக்குன்னு தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் இவ்வளவு போஸ்டிங்கா ஒதுக்கிடுறாங்க. அதுல வந்து ஃபீமேலுக்கு தனியா கொடுத்துறாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபீமேலுக்கு தனியா கொடுத்துறாங்க. அப்போ அந்த வேக்கன்சி உங்களுக்கு, அப்போ ஆண்களா இருந்தா நல்லா கூடுதலாவே படிக்கணுங்க.
பெண்கள் அப்படின்றப்போ பிரச்சனையே கிடையாதுங்க, நீங்க கூடுதலாவே படிக்கணும். அதனால நீங்க செக்யூர் பண்ற ஒவ்வொரு மார்க் 78, 79, 80, 81 இப்படி மேல எடுக்க எடுக்க நீங்க ஓசியில மேல ஏறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ கீழே இறங்க இறங்க உங்களுக்கு டவுட் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அலார்மிங் ஸ்டேஜ். இந்த இதெல்லாமே வந்து அலார்மிங் ஸ்டேஜ். கீழே இறங்குறோம் அப்படின்னு ஹையஸ்ட் மார்க்கு கீழே இருக்கணும். ஓசி எவ்வளவு காம்படிஷன் பாருங்க, அந்த ஓசியோட போஸ்டிங் தான் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விளையாடுங்க. அவ்வளவுதான். இந்த கேம் அப்பதான் நீங்க பிடிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அவ்வளவுதான். அது திரும்ப திரும்ப சொல்லுவேன். இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த சார்ட் வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க. பழைய சார்ட் புது சார்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த ஓப்பன் காம்படிஷன்ல வரக்கூடியது. ஓவராலா ஓப்பன் காம்படிஷனுக்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்கோ அந்த போஸ்டிங் யாராவது பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு போஸ்டிங் அப்படின்றது இதுல ஓப்பன் காம்படிஷனுக்கு ஓவராலா எவ்வளவு போஸ்டிங் அப்படின்றது காமர்ஸ்ல பழைய கால்ஃபர் புது கால்ஃபர்ல அதை கொடுக்காம விட்டுருந்தாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணுங்க. அதுல எவ்வளவு எக்ஸாக்டா எவ்வளவுன்னு தெரியல, நீங்க வேணா பார்த்து வைங்க. அந்த போஸ்டிங் தான் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 310 இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாங்க, அந்த 310ல ஒரு 65ன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா போடுறாங்க. அந்த 65 நோக்கி போங்க, அவ்வளவுதான். 65 பேர், அந்த 65 பேர் போட்டு போடுங்க. அதுல இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவல்ல உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி ரோஸ்டர்ல கண்டிப்பா கிடைக்கும். இப்படிதாங்க. அதுலயுமே வந்து ஈக்குவலண்ட் மார்க் வந்துட்டாங்கன்னு பாருங்க. இந்த கீழ் இருக்கிறதெல்லாம் ஈக்குவலண்ட் மார்க் வந்துருவாங்க. இப்போ எம்பிசில வராங்க அப்படின்னா எம்பிசில வந்து இப்போ 70 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 84ல எம்பிசி ஸ்டார்ட் ஆகுது, 78 வரைக்கும் இருக்கு அப்படின்னா எப்படி 78 கால் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு வேகன்சின்னு பார்ப்பாங்க. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா ஆளை கூப்பிடுவாங்க. அப்போ வந்து இப்போ வந்து ஒரு 56 வேக்கன்ட் இருக்கு, இந்த 56 பேருக்கு இன்ட்டு 2 அப்படின்றப்போ 112 பேர் கால் பண்ணணும். அப்போ அப்படி கால் பண்றப்ப பாத்தீங்கன்னா மேலதான் பேண்ட் குறைவா இருக்கும், கீழே வரப்போ 78ங்கிறது வருது அப்படின்னு பாருங்க. 78ல வந்து நிறைய பேர் இருப்பான். அதாவது எம்பிசில வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 78ஐயும் நம்ம எடுத்தா தான் ஒரு ஆள் மேல வர்றதுக்காக 78 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்காக எல்லாத்தையும் கால் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 57 வேக்கண்ட் இதுல முடிஞ்சிருதுங்க. 79க்குள்ள 57 வேக்கண்ட் முடிஞ்சிருது. அந்த ஒரு வேக்கண்ட் 78க்கு வருது அப்படின்னா அந்த 78ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாத்தையும் கால் பண்ணிடுவோம், எல்லாத்தையுமே சிவி பண்ணிடுவாங்க. அந்த லெவல்ல நீங்க இருக்க கூடாதுங்க. சிவி போயிட்டு வெளியே வந்துருவீங்க. அதை மட்டும் நல்லா பாத்துக்கங்க. எப்பயுமே வந்து நம்மளோட போஸ்டிங்க்கு உள்ளதான் நம்மளோட ரேங்கிங்ல வந்து நம்ம இருக்கணும். ரொம்ப கிளாரிட்டியா படிக்கணும். அதுல நம்ம வந்து வெறும் இயர் எழுதிவிட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம இதுல அந்த ரோஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இத்தனை ஆட்கள்ல வரணும். அப்போ நான் உங்களுக்கு அசியூம்டா சொல்றது, உங்களோட ரேங்க் ஓவராலா 300 பேர்ல நீங்க ஒருத்தரா, அடுத்தது ஓசில நீங்க ஒருத்தரா, இல்ல அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டில உமன் வேக்கண்ட கழிச்சுட்டு, ஜென்ஸா இருந்தா உமன் வேக்கண்ட கழிச்சுட்டு பாருங்க. உமன் வேக்கண்ட கழிச்சுட்டு பாருங்க. ஜென்ஸா இருந்தா உமன் வேக்கண்ட கழிச்சுட்டு மிச்சம் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கா அதுக்கு போட்டி போட போறீங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா அதுலயும் உமன் போட்டி போடுவாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுலயும் உமன் போட்டி போடுவாங்க. உமனுக்கு தனி வேக்கண்ட், இதுக்கு தனி வேக்கண்ட். அப்ப உங்களோட மார்க் அதிகமா இருந்தா அந்த கேட்டகரியிலயும் அவங்க வருவாங்க. ரொம்ப குரூசியலுங்க. போஸ்டிங் வந்து வாங்குறதுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க. அதனால நமக்கு வந்து வாய்ப்புகள் நாளுக்கு நாள் அப்படியே நம்ம படிக்கலைன்னா நம்ம ஒரு பின்னடைவை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க கொண்டு வராதுங்க. ஒரு அலாரம் ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம கீழே வந்துடக்கூடாது, மேல போகணும்னு அதுக்காக எடுத்து படிச்சிருங்க. ஓகேங்க. ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லாஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் அப்படின்றான். ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லாஸ் இஸ் த எசன்ஸ் சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் ஆஃப். இது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உடைய டெஃபினிஷனுங்க. இது வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுடைய டெஃபினிஷன். ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லாஸை வந்து நம்ம எல்லாருமே பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்சஸ்ஃபுல் ஸ்கீமோட பேரு தான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் பங்கீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா.
பங்கீடு அப்படின்னு அர்த்தம். மெர்ஜர் அமால்கமேஷன், மெர்ஜருக்கும் அமால்கமேஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கப்பா? மெர்ஜர் அண்ட் அமால்கமேஷன். ஃபைவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆனா எதுங்க நேச்சர் ஆஃப் மெர்ஜர் இல்லைங்களா? மெர்ஜர் அப்படின்ற இது வரும். ஃபைவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்றப்போ பர்ச்சேஸுங்கிறது வரும். பர்ச்சேஸ் அப்படின்றதும் அமால்கமேஷன்லயும் இருக்கு, மெர்ஜரும் இருக்கு. அப்போ அமால்கமேஷனுங்கிறது ஒரு என்டையரான கான்செப்ட், ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்குள்ள நேச்சர் ஆஃப் மெர்ஜர், நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒன்றிணைவு அப்படின்றதுல இந்த ரெண்டு வகையான ஒன்றிணைவு இருக்கு அப்படின்றது. இது என்ன ஏஎஸ்ல எதன் கீழே வருங்க? அமால்கமேஷன் 14. ஏஎஸ் 14. ஓகே. கேஷ் ஃப்ளோ எந்த இதுல வருங்க? AS3. AS3 கேஷ் ஃப்ளோ. இதெல்லாமே டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் நம்ம பாடப்பகுதியில் இருக்கிறது. கண்டிப்பா நிறைய வாட்டி கேட்டாங்க. நம்ம அந்த பாடப்பகுதியில் இருக்கிற இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணுங்க. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது எதை குறிக்குங்க? இதுல வந்து கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எக்ஸ்டர்னல் ரிடக்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுல என்ன புதுசா இருக்க போறது அப்படின்னா என்னங்க? மீனிங்ஃபுல்லா கூட நீங்க சொல்லுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்கறது உங்களோட நாலேஜை திரட்டுறதுக்காக தான் கேட்குறேன். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் கம்பெனி இஸ் இன்வால்வ்ட் இதுல எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல. வேற கேள்வி கேட்கிறப்ப பாருங்க, நமக்கு டவுட்டே வருது இல்லைங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேபிட்டல் அவங்கள இன்டர்னல்ல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸே மாத்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நியூ கம்பெனி வந்து டெலிபரேட் பர்பஸா, அதாவது ஓல்டு கம்பெனி எடுக்கணும்ன்ற பர்பஸ்க்காகவே ஃபார்ம் பண்ணுவாங்க சார் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். வெரி குட், வெரி குட். நல்லா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஓல்டு கம்பெனியே பர்பஸா அந்த வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்காகவே நியூ கம்பெனியை ஃபார்ம் பண்ணுவாங்க. வேற வேற எனி அதர் ஃபார்மேட்டுங்க? அப்ப இதுல வந்து ஒரு நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு, கரெக்ட்டுங்களா? New company is formed by the same shareholders of the company. வெரி குட், வெரி குட்ங்க. அதாவது நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு, சேம் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. இருக்கிற எல்லாருமே சேர்ந்து, நமக்கு வாஸ்து சரியில்லை, நம்மளாவே வந்து வேற கம்பெனியோட பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறதுங்க. அந்த அந்த உருவாக்கம் அப்படின்றதும் இதுல நமக்கு வருங்க. அப்போ எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது லிக்விடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஃபாலோடு பை டேக் ஓவர் ஏ நியூ கம்பெனி. அந்த இது இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரே அதுக்கு இருப்பாங்க. அப்போ அது எப்படி பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஆல்டர் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. ஆல்டர்னா என்ன? வேற ஏதாவது டிபெஞ்சருக்கு இது இஷ்யூ பண்ணலாமா, அல்லது நாமளே வந்து ஒரு புதுசா லைபிலிட்டி ஒன்று கொண்டு வந்து அந்த லைபிலிட்டி மூலமா இதை செட்டில் பண்ணிடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சரை கொடுப்பாங்க. கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் கொடுக்குறப்போ ஓனர்ஷிப் டைலூட் ஆகும். கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் அப்படின்றப்போ ஓனர்ஷிப் டைலூட் ஆகும். அதனால கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இஷ்யூ பண்ணிட்டு வர பணத்தை என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் உள்ள வந்துருச்சு. அப்போ வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷம் இவ்வளோ ஷேரை வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டே வரோம் அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு வருடமும் என்னாகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டர் வந்து டிபெஞ்சர்ல இருந்து ஷேர் ஹோல்டரா மாறிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாங்க. அது எல்லாமே இதுல வரக்கூடியதுதாங்க. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெர்ஜரும் அதுக்குள்ளதான் இருக்குங்க. நல்லா புரியுது. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மெர்ஜரும் இருக்கும், டிமெர்ஜரும் இருக்கும், ரிவர்ஸ் மெர்ஜர் அப்படிம்பாங்க, அதுவும் இருக்கும். இந்த மெர்ஜர் அப்படின்ற கான்செப்ட் ரெண்டுமே இருக்கு. ஒரு கம்பெனியை ரெண்டா பிரிச்சிருவாங்க, சேர்ந்த கம்பெனியை பிரிச்சிருவாங்க, அல்லது ரிவர்ஸ் திரும்ப மெர்ஜ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் மெர்ஜ் எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல அது எல்லாமே வரும். மெர்ஜர், டிமெர்ஜர்,
இது எல்லாமே அதுக்குள்ளேயே எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும். ஏற்கனவே ஒரு கம்பெனி கொண்டு வந்து உள்ள சேர்த்திருப்பாங்க, அதனால நட்டடைஞ்சிருக்கும். உடனே என்ன பண்ண அந்த கம்பெனி செப்பரேட்டா பண்ணு அப்படின்றாங்க. அந்த கம்பெனியை செப்பரேட்டா பண்ணி அதை மட்டும் தனியா வச்சுக்கோங்க. அதுவும் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். சேம் செட் ஆஃப் ஷேர் ஹோல்டர் அண்ட் horizontal mergerல same set of two or same set of companies they are going to join. ஹரிசாண்டல் மெச்சர்ல சேம் செட் ஆஃப் Join அது பாருங்க. same similar companies join ஆகும். ஆமா. Vertically different types of companies they used to join. வெரி குட் வெரி குட். வேற பிசினஸ் இருப்பாங்க, அவங்க இது பண்ணுவாங்க. வெர்டிகல் மர்ஜர். கமாங்கரேட் மர்ஜரா? காங்க்ளமரேட் மெர்ஜர். கான்க்ளமரேட் மர்ஜர். கான்க்ளமரேட் மர்ஜர் வந்து two or more companies, they are not related with each other vertically or horizontally. இப்போ மெயின் காஸ், இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம், அதுல வந்து அந்த மெயின் காஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனியை நம்ம எப்படி நியூவா ரீவாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதுதான். அப்ப தங்களுடைய ஷேர் கேபிட்டலை இழக்கிறதுக்கெல்லாம் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. புரியுதான்னு பாருங்க. ஷேர் கேபிட்டலை இழக்க மாட்டாங்க, புதுசா ஒரு அடிஷன் கொண்டு வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ஆல்டர் பண்ணிக்கலாம், பினான்சியல் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது அலைனிங் த கம்பெனி கோ இன்டு லிக்விடேஷன். அதாவது லிக்விடேஷனுக்கு போயிடும், இனிமேல் நாம அங்க போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அலைன் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டஸ் நாட் கிளாஸ் இந்த கம்பெனி, இதுக்குன்ட்டு தனியா ஒரு எந்த ஒரு கிளாஸும் ஸ்பெசிஃபை பண்றது இல்லை. அவங்க பார்த்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், போகலாம். கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா மெமராண்டத்திலேயே நீங்க கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபேஸ் வேல்யூ எல்லாம் அங்க எழுதியிருப்பீங்க, அதனால கோர்ட்டுக்கு போகணும். இதுக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு போக தேவையில்லைங்க. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோர்ட்டுக்கு நீங்க போக தேவையில்லை. நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு புதுசா ஒரு டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணிக்கலாம். ஏன்னா கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சரை கொண்டு வரப்போ நீங்க கண்டிப்பா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போடணும். அதை வந்து ப்ராப்பரா ரிஜிஸ்ட்ரார்ட்ட நீங்க கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சரை கொண்டு வரீங்க அல்லது கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கொண்டு வரீங்க. அதை வந்து அதுல இருந்து கிடைச்ச பணத்தை நீங்க ரைட் ஆஃப் பண்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான். அப்போ அந்த கம்பெனிக்கு நீங்க பேரு புதுசா வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கூட கொண்டு வரலாம். ஏன்னா புது ரீவேம்ப் புதுசா உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி புது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல உருவாயிருக்குது அப்படின்றதுனால அதுக்கு பேர் வைக்கிறீங்க. ஓகே, அறியோ போதும். அந்த அளவுக்கு நம்ம டீடைல்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃபைன். இதுல இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் ஷேர் ஆஃப் ஸ்மாலர் டினாமினேஷன் இன்டு லார்ஜர் டினாமினேஷன். சின்ன ஸ்மால் டினாமினேஷன்ல இருந்து லார்ஜா டினாமினேஷனா மாத்துறதுக்கு கன்சாலிடேஷன். அதாவது சின்ன சின்ன டினாமினேஷன், இதுவும் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுவும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்ல தான் இது வரும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன 10 ரூபா ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 100 ரூபா ஷேர்ஸ் மாத்திடுறது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 ஷேர்ஸ் இருக்கிறவங்களோட ஷேர் எண்ணிக்கை குறையும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் ஷேர்ஸ் வேணாலும் நீங்க இஷ்யூ பண்ணிக்கலாம். ஃபர்தர் ஷேர்ஸ் வேணாலும் நீங்க இஷ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காக அப்போ உங்களோட மார்க்கெட் பிரைஸ் ஷேர்ஸ் வந்து அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுக்கு பேர் கன்சாலிடேஷன் அப்படின்னு. அப்போ ஒன்று திரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு ஆப்போசிட்டாவும் நடக்குங்க. என்ன நடக்கும்? லார்ஜர் டினாமினேஷனை 100 ரூபா இருக்கிறத நீங்க என்ன பண்ணலாம், உடைச்சு 10 ரூபாயே மாத்திடலாம் இல்லைங்களா? லார்ஜர் டினாமினேஷனை ஸ்மால் டினாமினேஷனா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ தான் நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. ஃபேஸ் வேல்யூவை நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அது அப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ மாறாம நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போதுமானது. ஃபேஸ் வேல்யூவே குறைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்தோட இன்ட்ரெஸ்டையும் பாதிக்கும். அதனால வந்து அதுக்கு வந்து நீங்க 3 பேர்த்தினுடைய அப்ரூவல் நமக்கு தேவைப்படுது.
ஆர்டிக்கல், ஷேர் ஹோல்டர், கோர்ட், இந்த மூணுமே சேர்றது தான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும். ஓகே ஃபைன். இந்த இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸும் சிலதெல்லாம் இருக்கு. அப் டு பாத்தீங்க அப்படின்னா 8th அப்படின்றது ஒரு பெரிய இது பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல நடக்க போகுது. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமும் 11ஆம் தேதிக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போறாங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா அடுத்த வீக்ல நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது ஒரு டேட்டு கூட நாமினலா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இதுல கிடைச்ச வெற்றி அதுக்கு இதை பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு அழகா கொண்டு வரலாங்க. அப்படி கொண்டு வந்தா அதுக்கு தயாரா இருங்க. அடுத்தது when it's came into தமிழ் சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னால அதுக்கும் தயாரா இருங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு கேட் எக்ஸாம். அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? 150 மார்க்குக்கு 40 மார்க் எடுத்தாதான் போதுன்றான். 1/3 கூட நம்ம எடுக்க முடியாது போயிருங்க. அதுலயே பேராகிராஃப் இருக்கும், குறிச்சு எழுதிக்கலாம், காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், ஈஸியா பண்ணிக்கலாங்க. இப்போ வரக்கூடிய டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க. நீங்க சாலிடா அடிச்சீங்கன்னாவே 40-50 மார்க் வரும். அந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸே இருக்கும். அப்போ அதுல வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் எலாபரேஷன்ஸ் தேவைப்படுது. கொஞ்சம் கூடுதலாக அவங்க இலக்கியம் மற்றதெல்லாம் உங்களை படிக்க சொல்ல, பேசிக் தமிழை வந்து படிக்க சொல்றாங்க. அப்போ 9th to 10th நம்ம வரைக்கும் தமிழ் தான் படிச்சிருக்காங்க. அதனால அதை பத்தியெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நமக்கு எக்ஸாம் வைக்கிட்டோம் அவ்வளோதான். அதோட மட்டும் இருங்க. அதுக்குன்ட்டு கேஸ் போடவும் இதை போடவும் எதுவுமே போக தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சா போதுங்க. பல கேஸ் தாண்டி தான் இது வந்திருக்குங்க. அவன் மறுபடியும் வந்து எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறப்ப என்னென்ன சிக்கல் இருக்குமா தெரியாது. அது எல்லாமே அது வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கணும். அதனால வந்து நல்லா படிச்சிருங்க. கிடைக்கிற டைமும் பொன்னான நாட்களாக யூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மை ஹம்பல் அட்வைஸ் ஃபார் எவ்ரிஒன். நல்லா உங்களுக்காக வேண்டாத சாமியெல்லாம் வேண்டிகிட்டே இருக்கேன். அதனால வந்து சீக்கிரம் நல்ல மதிப்பெண்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த டைமிங் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அது ஒரு டைமிங் கொடுத்தா அதில் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டுலாம் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். அதனால வந்து நமக்கு வந்து ஒரு மாதம் டைம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள குயிக்காக பார்த்துடணும் அப்படின்ட்டு அதை பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு இதையும் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இந்த 6வது யூனிட்ல வந்து வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல கூகுள் டிரைவ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் போய் பார்த்துருங்க. இதுல பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ், இந்த கூகுள் டிரைவ்ல வந்து 6வது யூனிட்ல அந்த ப்ராசஸ் காஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கு. இடையில ஒரு வாட்டி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நிறைய பழைய வீடியோஸ் எல்லாம் நிறைய அழிச்சிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப சிரமமா போச்சு. மறுபடியும் எடுத்து போட வேண்டியதா போச்சுங்க. இதுல வந்தீங்கன்னா இந்த Day 1 Day 2 இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இதுல அந்த ப்ராசஸ் காஸ்டிங் இது மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தா கூட நீங்க இன்னொரு வாட்டி நல்லா பார்த்துருங்க. அந்த பழைய வீடியோவில் உள்ள கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாருமே எடுத்து பார்த்துருங்க. இன்னைக்கு தான் உள்ள போட்டிருக்கேன். அதனால நீங்க பார்த்துருங்க. we will meet you. அண்ட் பேங்கிங் மட்டும் தனியாக போட்டுடலாம். ஒரே கிளாஸ்ல அது முடிச்சிருங்க. அக்கௌண்டிங்கிறதுனால ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதை மட்டும் நம்ம தனியாக போட்டு முடிச்சிருவாங்க. or any other queries and related to this, please to ask me. Otherwise the class is being winded up. Any other doubt? Okay, fine. Thank you very much. Thank you sir. No sir, thanks. Thank you, sir. Thank you, sir.